Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandham, Stotrams and Sri Vaishnavam. சுவாமி தேசிகன் தாயாரை பற்றி சாதிச்சிருக்கிற ஸ்தோத்திரமான ஸ்ரீ ஸ்துதி அப்படிங்கிற 25 ஸ்லோகங்கள் கொண்ட அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். போன வாரம் 5 ஸ்லோகங்கள் கற்றுருக்கோம். இன்னைக்கு 6 through 10 இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். வழக்கம் போல் again will start with the prayer, the Taniyans, and we will also chant the last 5 slokams that we learned essentially from the last meeting, and then we will go on to the new slokams. Srimate Ramanujaya Namaha, Srimate Nigamanta Mahadeshikaya Namaha. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரியே வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீഠீம் மதுவிஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யாம் பிரத்யக்ஷானுஷ்ரவிகமஹிமயம் பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரணம் த்வாம் சரண்யாம் பிரபத்யே. Due to limited time, we will chant each slokam just once. Avirbhava kalasha jaladhayam vadvarevapi yasyam sthanam yasya sarasi javanam vishnuvakshastalam vaham bhumayasya bhuvanamakilam devi divyam padam vaham stoka prajñairanavadhi gunastuyase sakatham tvam stotavyatvam dishati bhavati dehi vistuyamanam tameva tvamanitaraghatihi stotumasham samanaham siddharambha sakala bhuvana shlaghaniyo bhaveyam sevapeksha tava charanayo shreyase ekasya nasyat. Yat sankalpat bhavati kamale yatra dehinyamisham janmasthemaya pralaya rachanayam jangama jangamanayam tat kalyanam kimapi yaminam ekalakshyam samadho Purnam tejas purati bhavati padalaksharasahangam nishpratyuha pranaya ghatitam devi nityanapayam vishnustvam chetyanavadhigunam dvandvam anyonyalaksyam शेषश्चित्तं विमलमनसां मौळयश्च श्रुतीनां सम्पद्यन्ते विहरणविधौ यस्य शय्याः विशेषः. So let me get to the next set of 5 slokams. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்லோகங்களுடைய ஓவரால் சம்மரி என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம்.
So one thing you will find is that the ஸ்லோகத்தோட focus இன்னைக்கு இருக்கிறது வந்து mostly about not just about தாயார் per se, but தாயார் and எம்பெருமான் together. அதாவது இந்த ஐடியா என்னன்னாக்கா அவ ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, தவிர இவனுக்கு என்னெல்லாம் வந்து பிரம்மசூத்திரத்தில் இவன் பண்ணுறான்னு சொல்லியிருக்கோ அதிலெல்லாம் அவளுக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறதுனால அவள் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ 6வது ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, பிரபத்திங்கிறது ஒரு யஜ்ஞம் மாதிரி, நம்ம பண்ணுற பிரபத்திங்கிறது யஜ்ஞம் மாதிரி. ஸோ யஜ்ஞம்னாக்கா ஹவிஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதாவது நம்ம ஆஃபரிங்னு ஒன்று இருக்கும். அந்த ஆஃபரிங் என்னன்னாக்கா நம்மளுடைய ஆத்மாவையே சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதை ஏற்றுக்கிறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சேஷின்னு உத்தேசன்னு ஒருத்தன், அந்த சேஷின்னு சொல்லுவா. அவன் வந்து யாருன்னு கேட்டாக்க நாட் ஜஸ்ட் எம்பெருமான், பட் இது தாயாரும் அதில் சேர்ந்து தான் அப்படிங்கிறது. ஸோ யூ டூ ஆர் த டார்கெட் ஆஃப் பிரபத்தி. அவர் மைண்ட்ஸ் டான்ஸ் வித் ஜாய் ஃப்ரம் உங்கள் ரெண்டு பேருடைய மகிமையை நினச்சி பார்க்கறச்சே மனசு அப்படி துள்ளுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறார். அப்புறம் வந்து உலகம் அப்படிங்கிறது இருக்கே, அது வந்து உங்களுடைய விளையாட்டு பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருனாக்கா, அது ஒரு செஸ் போர்டு மாதிரி. அதே உலகம்ங்கிறது ஸ்பெசிஃபிக்லி வித் ரிகார்ட் டு தேவர்களை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். அதில் வந்து நீங்கள் வச்சுன்னு விளையாடுற செஸ் போர்டில் தேவர்கள் தான் பீசஸ், அவள் எப்படி மூவ் பண்ணுறேள் அப்படி மூவ் பண்ணுறேள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அஃப்கோர்ஸ் தேவர்களே செஸ் பீசஸ்னாக்கா, அண்ட் இட் கோஸ் வித்வுட் சேயிங் தட் வி ஆர் செஸ் பீசஸ் டூ அஸ் வெல். ஸோ அதை அப்படி ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார் அவர். அப்புறம் நீதான் தாயே உலகத்துக்கே ஈஸ்வரி, அதனால உன்னுடைய திருநாமத்தை சொன்னாக்க அதுவே வந்து நம்மளுடைய பாவங்களெல்லாம் போக்கி மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உன்னுடைய திருநாமம் இருக்கே, இந்த லக்ஷ்மி சகஸ்ரநாமம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னாக்க அது வந்து நாளாவட்டத்தில் அது லிபரேஷன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் வந்து சுவாமி வந்து acknowledges the differences of opinion among people, not only from outside of Sri Vaishnavam but even within Sri Vaishnavam about the role of எம்பெருமான் and தாயார். அதனால சொல்றாரு, என்ன சொல்றாரு, சண்டை போடுறவா சண்டை போட்டுக்கட்டும் தாயே, let the world fight about you or he being supreme. சில பேர் வந்து அவன் தான் வசத்தி, சில பேர் இவன் தான் வசத்தி, இவள் தான் வசத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவ எக்கேடு கட்டு போகட்டும், we know it's you two together அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மிதுனம்னு சொல்லுவா, the union of you two, அதுதான் ரொம்ப வசந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் வந்து you are a beloved companion of his in all incarnations and endeavors, so you don't stop at பரமபதம் or the பார்க்கடல் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவன் வந்து விபவ அவதாரங்கள் எடுத்துட்டு பூமியில் அவதரிக்கிறச்சேயும் சரி, அல்லது அர்ச்சா அவதாரங்கள் எடுத்துட்டு இங்கே பூமியில் இருக்கிறச்சேயும் சரி, அது மாதிரி எல்லாத்துலேயும் அவன் கூடவே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் தாயாரை பற்றி. சரியா? So before I get into the actual slokams, I want to acknowledge an elephant in the room in the ஊரில் சொல்வாள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னன்னாக்கா, இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து தாயாருடைய ரோலை பற்றி நினைக்கிறச்சே there are some differences of opinion, but on the differences of opinion, regardless of your persuasion, it shouldn't affect the way you enjoy Sri Stuti. So that I didn't wanted to say that specifically. ஸோ பார்க்கணுனாக்கா உத்தமூர் சுவாமிகள் வந்து நம்ம சதுஸ்லோகி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம அந்த இன்ட்ரொடக்ஷன் பை உத்தமூர் சுவாமிகள் இதை படிச்சுட்டு நம்ம வி ஸ்டார்டட் சதுஸ்லோகி. என்ன சொல்கிறாருனாக்கா, லக்ஷ்மி தந்திராதிகளில் லக்ஷ்மி தந்திரம்னு ஒரு ஒர்க் இருக்குது, அது வந்து அந்த பாஞ்சராத்திரா டெக்ஸ்டுகளில் இருக்குது. அதில் வந்து பகவானுக்கும் பிராட்டிக்கும் சமமாக எல்லா அம்சங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லாமே இவன் அது ஜெகத் சிருஷ்டி பண்ணுறான்னா அவளும் ஷீ இஸ் ஆல்சோ பார்ட்டிசிபெண்ட் இன் ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறது. அது அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரம்மசூத்திரத்துலேயும் வியாசருடைய பிரம்மசூத்திரம் இருக்கு, அதில் வந்து 4 அத்தியாயங்கள் இருக்கு. அதில் வந்து எம்பெருமானுக்கு என்னெல்லாம் 4 அம்சங்கள் சொல்லியிருக்கோ, 4 அத்தியாயங்களில் 4 அம்சங்கள் சொல்லியிருக்கு. அதெல்லாம் வந்து பிராட்டிக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக 4 ஸ்லோகமாக சாதிச்சார்னு சதுஸ்லோகியை பற்றி சொல்றார் அவர். பட் ஐ திங்க் த பாயிண்ட் ஹி மேக்ஸ் அபவுட் தாயார் வந்து இட்ஸ் ஆல்சோ வேலிட் இன் த கேஸ் ஆஃப் ஸ்ரீ ஸ்துதி. ஸோ அதனால அடியன் இஸ் கைண்ட் ஆஃப் ரிமைண்டிங் யூ அபவுட் திஸ். அங்கே வந்து பிரம்மசூத்திரத்தில் முதல் அத்தியாயத்தில் உலகுக்கெல்லாம் சேஷியாக உலகை படைப்பவன், ஸோ உலகத்துக்கெல்லாம் சேஷி யஜமானன் ஓனர் அவன், உலகத்தை படைப்பவன் ஜெகத் சிருஷ்டி பண்ணுறவன் அவன்னு சொல்லியிருக்கு. 2வதுல வந்து அவனுடைய க்ளோரிஸ்லாம் சொல்கிறது, க்ளோரிஸ் வந்து குறையாதது, மறுக்க முடியாதது, இர்ரெஃப்யூட்டபிள் அப்படிங்கிறத சொல்கிறது.
மூணுல வந்து எல்லா பலன்களையும் அவன் தான் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. மோட்சமும் கொடுக்குறான், இந்த உலகத்துல உள்ள அந்த இதுகளும் போகங்களும் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 4வதுல வந்து அவனே பிராபியமும் ஆகிறான், அதாவது he is the object of attainment that we should strive for அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பிரம்மசூத்திரம் வந்து அந்த 4 எம்பெருமானுக்கு அதை பத்தி சொல்றதுனாக்கா அந்த 4மே வந்து தாயாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு இந்த சதுஸ்லோகியில அழகா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ that is the background that we should keep in mind for in the context of understanding Sri Stuti as well. இப்போ நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து வடகலை தென்கலை அப்படிங்கிற மாதிரியான செக்ட்ஸுகள் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தாயாருக்கு புருஷகாரத்துவம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு, அப்படி ஒரு இது வேலை இருக்கு அப்படிங்கிறார். அதாவது மீடியேட் பண்ணுற ரோல் அது வந்து போத் வடகலை அண்ட் தென்கலை அக்ரி ஆன் தட். அது மாத்திரம் இல்லை, உபேயம் அப்படிங்கிற விஷயத்தில் ஷி இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஆஃப் அனுபவிக்கிறது ஆஃப்டர் வி கெட் டு பரமபதம். அதுலேயும் வந்து கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனாக்கா அவள் உபாயமா இல்லையா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. சுவாமி தேசிகன் வடகலை வாடுது வந்து ஆமாம் அவள் உபாயமும் கூட அப்படித்தான். ஏதாவது இந்த துவயமந்திரத்துல உபாயமான ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தி அப்படின்னு உபாயமாக சொல்றோமோ இல்லையா, அதில் தாயார் ஸ்ரீன்னு போட்டிருக்கனால அவள் உபாயமும் அவள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது வந்து தென்கலையில் அப்படி கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் மோட்சம் அடையறதுக்குங்கிறதுக்கு புருஷகாரத்துவம் அவள் ஷி பிளேஸ் அ கீ ரோல் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ வடகலை செக்டில் வந்து தென்கலை செக்டில் ஷீஸ் considered as a ஜீவாத்மா, பட் நம்மள மாதிரி இல்லை, பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி இது என்டோர்ட் ஜீவாத்மா அப்படிங்கிற மாதிரி. பட் ஸோ அந்த விதத்தில் வந்து சில வடகலை வந்து we consider her as a supreme being along with எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. ஆல்சோ விபுங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் யூஸ் பண்ணுவா. விபுனாக்கா ஆல் பர்வேசிவ் as opposed to அணு which is localized அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கு. பட் the point is, even despite all of these differences, regardless of your persuasion, you should still be able to enjoy Sri Stuti and other Sri Stuti or also slogam stotrams of that sort. ஏன்னாக்கா வந்து எப்படி உங்களுக்கு வந்து உபாயம் அல்லது இல்லையா அப்படிங்க ஆமாமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அது கிளியராக இல்லாட்டாலும், அல்லது இஃப் யூ ஆன் ஒன் சைட் வர்சஸ் தி அதர், அவள் புருஷகாரத்துவம் பண்ணுறாள், அதனால மோட்சம் போகிறதுக்கு அவளுடைய ஷி பிளேஸ் அ கீ ரோல் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யூ வில் அக்ரி வித் தேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனிவே அதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதில் சுவாமி தேசிகன் வந்து தாயாரை வந்து நம்ம வடகலை செக்டில் எப்படி வியூ பண்ணுறாளோ அந்த மாதிரி வியூ பண்ணுறாள். பட் மச் ஆஃப் தேட் ஆல்சோ அப்ளைஸ் டு த வே த தென்கலை வியூ இட் அஸ் வெல். ஸோ எங்கெல்லாம் வந்து உபாயம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் இருக்கும், நீங்கள் அட்லீஸ்ட் புருஷகாரம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம் இஃப் யூ happen to belong to the Tengalai persuasion அப்படிங்கிற மாதிரி. ஸோ 6வது இதை பார்க்கலாம், 6வது ஸ்லோகம். ஸோ இதில் வந்து என்ன அழகாக சொல்கிறாருனாக்கா, ஸோ you two are the target of பிரபத்தி, our minds dance with joy from you two's glory அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம பிரபத்தின்னு ஒன்று பண்ணுறோம், சரணாகதி அப்படிங்கிற மாதிரி. அது என்னன்னாக்கா பிரபத்திங்கிறதே ஒரு யஜ்யமாக கன்சிடர் பண்ணுறார், உருவகப்படுத்துறார். ஸோ திங்க் ஆஃப் பிரபத்தி அஸ் அ யஜ்யம். ஸோ யஜ்யம்னா அர்த்தம் ஒரு ஆஃபரிங்னு ஒன்று இருக்கும், அது ஆஃபரிங்கை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு தேவன் ஒருத்தன் இருப்பானது. ஸோ அது வந்து ஸோ இந்த விதத்தில் பிரபத்திங்கிற யஜ்யத்தில் வந்து வாட் இஸ் பீயிங் ஆஃபர்ட்னு கேட்டால் ஆஸ் அ ஹவிஸ்ங்கிறது ஆஃபரிங். வாட் இஸ் பீயிங் ஆஃபர்ட் அஸ் அ ஹவிஸ் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆத்மாவே. அகம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதேரேவேத் ஆத்மானம் நிக்ஷிபேத் புதக, நம்ம ஆத்மாவை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ. அது மாதிரி நெக்ஸ்ட் யஸ்யாமி அகிஞ்சன ஸ்ரீமன், யஸ்யாமி அகிஞ்சல ஸ்ரீமன் அப்படின்னு போகிறது, நான் என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரபத்திங்கிற யஜ்ஞத்தில் சமர்ப்பிக்கப்படுற ஹவிஸ்ங்கிறது என்னன்னாக்க நம்மளுடைய ஜீவாத்மா, அதுதான் ஹவிஸ். அது சரி, யாருக்கிட்ட எந்த தேவன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னாக்க, ஸோ சம்ஸ்கிருதத்தில் 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணுறா. உத்தேசியம்னாக்க இது இலக்கு டார்கெட் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சேஷி அப்படின்னு சொல்கிறா. சேஷிங்கிறது ஒன் ஹூ என்ஜாய்ஸ் தி ஆஃபரிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து ரெண்டுமே உத்தேசமாகவும் எம்பெருமான், அதாவது அதே மாதிரி இந்த சேஷியாகவும் இருப்பதும் எம்பெருமான். ஆனாக்கா அப்படின்னு எம்பெருமான் மாத்திரம் இல்லை, இட்ஸ் தாயார் அலாங் வித் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ யூ டூ டுகெதர்
ஆர் தி டார்கெட் ஆஃப் பிரபத்திங்கிற யஜ்ஞத்தில் நாங்கள் ஆஃபர் பண்ணுற ஜீவாத்மாங்கிறது அதை வந்து அதுக்கு நீங்கள் உத்தேசியமாகவும் சேஷியாகவும் இருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவா நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அப்புறம் வந்து உங்களுடைய மகிமை வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அது வந்து வேதங்கள்லாம் கூட தேடி கண்டுபிடிக்க முடியல, எப்பவும் தேடிகிட்டே இருக்குகள் அதுகள். அது உங்களோட க்ளோரியோட லிமிட் எங்கே இருக்குங்கிறது தேடிகிட்டே இருக்குகள், அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதனால் அப்படிப்பட்ட உங்களுடைய இந்த க்ளோரியுடைய உங்கள் 2 பேரையும் வந்து அதை உங்களை 2 பேரையும் நினச்சி மனசு வந்து துள்ளி குதிக்கிறது, அப்படி நர்த்தனம் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி, நடனம் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ அது வந்து இட்ஸ் ஓவரால் மீனிங். நவ் லெட்ஸ் கெட் டு த மீனிங் ஆஃப் த இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ். ஓகே. ஸோ தாயேன்னு ஆரம்பிக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அதே கலரில் உள்ள வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஜனனி அப்படிங்கிற மாதிரியானது. தாமரையில் வசிக்கும் பிராட்டியே, ஸோ லோட்டஸ் லேடி அல்லது தாமரையில் வாசம் பண்ணுற தாயே அப்படிங்கிற மாதிரி, பத்மே அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஜனனினும் கூப்பிடுறார், பத்மேனும் கூப்பிடுறார். ஸோ 2 விதமாக கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருனாக்க, தாயே பிரபத்திங்கிற ஒரு யாகம், அதில் வந்து ஜீவாத்மாங்கிறது ஹவிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதில் வந்து பிரத்யக் ரூபே ஹவிஷி அப்படிங்கிறார். பிரத்யக் ரூபே அப்படின்னாக்க இன்னர் மோஸ்ட் ரூபம், நமக்கு வந்து அவுட்டர் ரூபம்ங்கிறது ஒன்றுக்கு அந்த சரீரம் இருக்குது. பிரத்யக் ரூபேனா இன்னர் மோஸ்ட் இது வந்துன்னாக்க அது நம்மளோட ஜீவாத்மா, அதுதான் ஹவிஷி அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரபத்திங்கிற யாகத்தில் அதை வந்து பேரந்தசிஸில் என்ன அதை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை அதை. ஸோ பிரபத்திங்கிற யாகத்தில் ஜீவாத்மா அப்படிங்கிற ஹவிஸுக்கு அதுக்கு உத்தேசியமாக, ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தேன்னாக்கா நம்ம யஜ்யங்கள் பண்ணுறச்சே வந்து அக்னி தேவனுக்கு கொடுக்குறோம் அல்லது இந்திரனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது சில சமயங்களில். ஸோ அந்த இந்திரனுக்கு கொடுக்குறோம், அக்னி தேவனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வரைச்சே அவள் வாட் ஹேவ் தே டன் டு டிசர்வ் தட் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னாக்கா, அவள் வந்து கர்மாக்கள்னால, ஸோ அவள் நல்ல கர்மாக்கள் பண்ணனால அவள் இந்திரன்கிற பதவியில் இருக்கா, அக்னிங்கிற பதவியில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி, அதனால அவள் கர்மாக்கள்னால தே ஹவ் ஏர்ன் தட் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த பிரபத்திங்கிற யஜ்ஞத்தில் வந்து எம்பெருமான் அண்ட் தாயார் வந்து 2 பேரும் தே ஆர் போத் தி உத்தேசியம் அண்ட் தி சேஷின்னு சொல்கிறோமோ இல்லையோ, தட் இஸ் போத் த டார்கெட் அண்ட் தி என்ஜாயர் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து பார்த்தேன்னாக்க அவள் வந்து ஹேவ் தே ஏர்ன்ட் இட் பிகாஸ் ஆஃப் கர்மா அந்த மாதிரி கிடையாது. ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் பொசிஷன் ஃபார் தம் அப்படிங்கிற மாதிரி. நோபடி அப்பாயிண்டட் டு தம் டு தட் பொசிஷன். இட்ஸ் நாட் தட் தே ஹேட் டு ஏர்ன் தட் பொசிஷன் by virtue of having done some good deeds அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதுதான் சொல்கிறார், மற்ற தேவர்களைப் போல கர்மா அப்படிங்கிற காரணம் எதுவும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது. ஸோ உத்தேசியத்துவம் ஜனனி பஜத்தோர் உஜ்ஜித உபாதி கந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உஜ்ஜித உபாதி கந்தம் அப்படின்னாக்க காரணம் ஒன்றுமே இல்லாமல், கர்மா முதலான காரணங்களே இல்லாத அப்படிங்கிற மாதிரி. கந்தம்ங்கிறது வாசனை. ஸோ கர்மாங்கிறது பூர்வ ஜன்மத்து வாசனைகள், அந்த மாதிரியான பூர்வ ஜன்மத்து வாசனைகள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி நேச்சுரலி அப்டைன்டு பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது. ஸோ அந்த மாதிரி உஜ்ஜித உபாதி கந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அப்படிப்பட்ட ஒரு காரணமும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா 2 பேருமே ஆத்ம சமர்ப்பணத்திற்கு இலக்காக உத்தேசியமாக இருக்கிற நிலையை அடைஞ்சிருக்கேள் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து எப்படி சொல்கிறாருனாக்க, அந்த உத்தேசியத்துவம் பஜதக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். உத்தேசியத்துவம் உத்தேசியனாக இருக்கும் அந்த நிலையை பஜதக அடைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற நீங்கள். அப்படிப்பட்ட 2 பேரும் வந்து அப்படி 2 பேரும் வந்து ஆத்ம சமர்ப்பணத்திற்கு இலக்காக இருக்கும் நிலையை அடைந்துள்ள திவ்ய தம்பதிகளான உங்கள் இருவருக்கும், இந்த யுவயோகோ அப்படிங்கிற வார்த்தை இது. ஸோ யுவயோகோங்கிறது 2 பேரையுமே சேர்த்து சொல்றது இது. திவ்ய தம்பதிகளான உங்கள் 2 பேருக்குமே அதில் வந்து ஏகசேஷித்வ யோகா, அது உங்கள் 2 பேருக்குமே இந்த ஹவிஷ ஜீவாத்மாங்கிற ஹவிஷ வந்து ரிசீவ் பண்ணுற விஷயத்தில் உங்கள் 2 பேருக்கும் உரிமை ஒன்றாக இருக்கு. 2 ஏகசேஷித்வ, 2 ஏகசேஷிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ நாட் ஓன்லி தட் யூ ஆர் சேஷிஸ், இது வந்து ஏகசேஷித்வ யோகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது கைண்ட் ஆஃப் லைக் அ ஜாயிண்ட் ஓனர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் ஏகசேஷித்வ யோகா. உரிமை வந்து ஒன்றாகவே இருக்குது, அதனால 2 பேருக்கும் சமமாக இருக்குது. அதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படி இருக்கிறதுனால அப்போ உங்கள் 2 பேருடைய நாயகனான எம்பெருமானுடையவும் அப்படின்னு சொல்ற எம்பெருமானுடையவும் தேவரீருடையவும் ஆன பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ பத்யுஹு உன்னுடைய பத்தியான் இருக்கானே அவனுடையதும் தவ உன்னுடையதும் ஆன. ஸோ பத்யுஹு ச தவ உங்கள் 2 பேருடைய
ஆன மகிமா, அந்த பெருமை இருக்கேன், அப்படிப்பட்ட பெருமை உங்க ரெண்டு பேருடைய பெருமை வந்து நிகமைகி வேதங்களால் நித்தியம் எப்பொழுதும் அன்விஷ்யமானாக அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது அன்விஷ்யமானாகனாக்கா தேடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிகமை நித்தியமன் விஷயமானோன்னு சேர்ந்து வரிச்சே வரும். அது நிகமைகி நித்தியம் அன்விஷ்யமானக, வேதங்களால் எப்பொழுதும் தேடப்படுகிறது, எப்பொழுதும் தொடரப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான வருது அது. சரி, வேதங்கள் எப்பவும் தேடின்னு இருக்கு. எங்க இருக்கு இவனுடைய குளோரியனுடைய லிமிட் எங்க இருக்கு அப்படின்னு தேடின்னு இருக்குங்களே. அப்படிப்பட்டது அந்த மாதிரியான உங்களுடைய குளோரி மகிமை இருக்கே. அந்த மகிமை வந்து என்ன பண்றதுனாக்கா அடியோங்களுடைய மனசை வந்து எப்பொழுதும் கூத்தாடும்படி செய்யறது. கூத்தாடும்னாக்கா நர்த்தனம் ஆடுற மாதிரி. ஸோ நர்த்தயன் மானசம் எங்களுடைய அடியோங்களுடைய மானசம் மனதை வந்து நர்த்தயன், ஸோ டான்ஸ் ஆடுற மாதிரி. அவ்வளவு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அடியன்னு சொன்னேன்னு இல்லை, அது மாதிரி ரொம்ப சந்தோஷத்தோட ஆடுற மாதிரி பண்றது. அது எப்படின்னாக்கா நாவச்சேதம் பஜதி அப்படிங்கிற மாதிரி. அச்சேதம் பஜதி ந பஜதி இல்லைன்னு அர்த்தம். அச்சேதம்னாக்க எல்லைன்னு அர்த்தம். ந அச்சேதம் பஜதி எல்லை இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ பாடம் லைன் பிரபத்தி ஒரு யஜ்ஞம். பிரபத்தியில் ஆஃபரிங் வந்து நம்மளுடைய ஜீவாத்மா, அதனுடைய ரிசீவர்ஸ் வந்து எம்பெருமான் மாத்திரமல்ல நீங்கள் ரெண்டு பேருமே. அந்த ரெண்டு பேருமே அந்த பொசிஷனில் இருக்கேன்னாக்க அது வந்து இட்ஸ் நாட் தட் யூ டிட் சம் குட் டீட்ஸ் இன் ஆர்டர் டு செக்யூர் தட் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நேச்சுரலி உங்களுக்கு நீங்கள் சுப்ரீம் பீயிங்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இது உரிமை கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ பிகாஸ் யூ ஓன் அவர் ஆத்மாஸ், ஏன்னாக்க எங்களுடைய ஆத்மாக்கு சொந்தக்காரர்களே நீங்கள் தான். அதனால உங்க ரெண்டு பேருக்கும் அந்த பெருமை கிடைச்சிருக்கு, அந்த பொசிஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்படிப்பட்ட பெருமை உடைய உங்களுடைய பெருமையினுடைய லிமிட்டை வந்து வேதங்கள் எங்க இருக்குன்னு தேடின்னு இருக்கு. அது இன்னமும் தேடின்னு இருக்குல்ல. லெட் தம் கீப் ஆன் லுக்கிங் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். ஆனா அப்படிப்பட்ட உங்களுடைய குளோரியை நினைச்சு பார்க்கறச்சே எங்களுடைய மனசுல வந்து அப்படி ஆனந்த கூத்தாடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? அது என் லெட் மீ ரெண்டு ரெட் உத்தேயத்வம் ஜனனி பஜதோ ருஜிதோபாதிகந்தம் பிரத்யக்ரூபேஹ விஷயுவயோர் ஏகசேஷயத்வயோகாதம் பத்மேய பத்யோஸ்தவ ச நிகமைர்நித்யம் அன்வேஷ்யமாஹணோ நாவயச்சேதம் பஜதி மஹிமாயம் நர்த்தயன் மானசம் நகதாய இருவர்க்குமேயன் பிரபத்தி உங்களுடைய பிரபத்தி உங்க ரெண்டு பேருக்குமே சேர்ந்து எடுத்து அந்த மாதிரி சொல்றார் அவர். ஸோ ஏஐ வந்து பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கு. ஓ மதர் சீட்டட் ஆன் த லோட்டஸ் த்ரோன், ஜனனிங்கிற வார்த்தையும் பத்மையும் சேர்த்து போட்டுருத்தது. டு யூ அண்ட் லார்ட் அவர் வெரி செல்வ்ஸ் ஆர் த்ரோன், எங்களுடைய ஆத்மா உமக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. திஸ் ஆக்ட் ஆஃப் சரணாகதி வி மேக், அந்த பிரபத்தி வந்து யக்ஞா வேர் த சோல் பிகம்ஸ் த ஸ்டேக், த சோல் தான் அதில் ஹவிஸ் அப்படிங்கிறது அழகாக சொல்றது. The harvest is the self in full consent, அதை ரிப்பீட் பண்றது. The goal, the pair divine omnipotent. ஸோ அது யார், அது உத்தேசியம் யாரு, அதே மாதிரி அந்த சேஷி யாரு, the pair divine திவ்ய தம்பதி அப்படிங்கிற மாதிரி சொல்றது.
அவளுடைய இது எப்படி எப்படி அந்த நிலையை அடைஞ்ச அவ நாட் ஏர்ன் த்ரூ டீட்ஸ் நாட் பார்ன் ஆஃப் கர்மாஸ் த்ரெட், அவள் கர்மாக்கள்னால அவளுக்கு கிடைக்கல. பட் பை யுவர் நேச்சர் யூ ஆர் வர்ஷிப்ஸ் ஹெட். உங்க பை யுவர் நேச்சர், பை த ஃபேக்ட் தட் யூ ஓன் அவர் ஆத்மாஸ், உங்களுக்கு அதனால அந்த பொசிஷன் கிடைச்சிருக்கு. ஆனால் உங்க ரெண்டு பேரா கன்சிடர் பண்ண முடியாது. நாட் ட்வைன் பட் ஒன் இன் ஸ்பிளண்டர் சோல் அண்ட் வில், நாட் ட்வைன் நாட் டூ அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஒன் ரேடியன்ட் ஃபார்ம் அண்ட் பவுண்டட் டீப் அண்ட் ஸ்டில். The Vedas seek your end yet never find. Your glory makes us dance in heart and mind. மகிமான் அத்தையன் மானசம்னக அப்படிங்கிறத அழகாக சொல்கிறது அது. சரியா? ஸோ இது அந்த ஸோ இது வந்து மதர் அப்படிங்கிறது பிரமாணம் வந்து தாயேன்னு கூப்பிட்ற, ஜனனின்னு கூப்பிட்றாலையோ, துவம் மாதா துவம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரி பிதா அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. அதாவது நீதான் சர்வலோகா, எல்லா ஜீவராசிகளுக்கும் நீதான் தாய். அதே மாதிரி தேவதேவனான ஹரி இருக்கானா அவன் தான் பிதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அது வந்து பிரமாணம், அதை வச்சுன்னு சொல்கிறார் அவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ ரெண்டு பேருமே தே ஆர் அ ஜாயிண்ட் சேஷி ஃபார் அவர் சர்விட்யூட் ஃபார் அவர் பிரபத்தி அப்படிங்கிறத அதை வந்து திருமந்திர சுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம திருமந்திர சுருக்கு பார்த்துருக்கோம். அதாவது இந்த அஷ்டாட்சரம்னு சொல்லப்பட்ட ஸ்ரீமன் நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இருக்கோ இல்லையோ, அந்த ஓம் நமோ நாராயணாயில வந்து இந்த ஓம்ங்கிற அந்த பிரணவத்தை அகாரம் உகாரம் அகாரம் அதை வந்து பாசுரங்களால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரோ இல்லையோ. அது பண்ணுறச்சே ஒன் ஆஃப் தி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஃபார் தி உகாரம் இஸ் தட் அகாரம் வந்து எம்பெருமானை ரெப்ரசன்ட் பண்ணுறது, உகாரம்ங்கிறது தாயாரை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மகாரம்ங்கிறது ஜீவாத்மாக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ அது என்ன சொல்கிறாருனாக்கா, ஸோ இந்த மகாரமான ஜீவாத்மா அகாரத்துக்கு மாத்திரம் அடிமை இல்லை, உகாரத்துமான தாயாருக்கும் அடிமை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் அவள் ஜாயிண்ட் சேஷி அப்படிங்கிற மாதிரி, தே ஆர் த ஜாயிண்ட் ஓனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. என்றும் ஓர் ஏதம் என்று இரவியும் ஒளியும் போலன்னு அழகாக சொல்கிறார். அதாவது எம்பெருமானும் தாயாரும் வந்து இரவி சூரியனும் அதனுடைய ஒளியும் போல. ஸோ பாஸ்கரேன பிரபா இவ அப்படிங்கிற மாதிரி தாயார் இதில் சுந்தரகாண்டத்தில் தன்னை பற்றியும் ஸ்ரீராமனை பற்றியும் சொல்கிறாளோ இல்லையா, அது மாதிரி தான் சொல்லி இரவியும் ஒளியும் போல ஒன்றி நின்று உலகளிக்கும் உகம் இகந்து அடிமை வைத்தீர். அதாவது அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறான். அது தெரியாமல் அவனுக்கு மாத்திரம் நீங்கள் அடிமையாக இருந்தேன்னாக்கா நீ ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட் அபவுட் திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒன்று மூன்று எழுத்தாய் ஒன்றும் அழகாக சொல்கிறார். ஒன்று மூன்று எழுத்தாய் ஒன்றும், மூன்று எழுத்துக்களான அகாரம் உகாரம் மகாரம் மூணும் ஒன்றும் சேர்ந்து ஒரு எழுத்து கிரியேட் பண்ணியிருக்க ஓம் அப்படிங்கிறது. அதில் ஒன்று உடைய முன்னே அந்த மகாரத்துக்கு முன்னாடி ஒன்றிய இரண்டு, அதில் அகாரமும் உகாரம் அப்படிங்கிற ரெண்டும் சேர்ந்து இருக்குது. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அகாரங்கிறது எம்பெருமான், உகாரங்கிறது தாயார். அதை உள்ளி அதை மனசில் நினைச்சிருந்து உலர் என உய்மினீரே, அவ ரெண்டு பேரும் ஜாயிண்டாக நமக்கு சேஷியாக இருக்கா அப்படிங்கிறத இது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அது அப்புறம் வந்து மகாநாராயண உபனிஷத்தில் வந்து சொல்றது, ஆத்மாவை வந்து சாக்ரிஃபைஸ் த ஹவிஸ்ன யஜ்ஞம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. தஸ்யைவம் விதுஷோ யஜ்ஞஸ்ய ஆத்மாக அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஃபார் ஒன் ஹூ நோஸ் தஸ் தி ஆத்மா இஸ் தி எசன்ஸ் ஆஃப் த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அப்புறம் வந்து அதாவது லக்ஷ்மி தந்திரம்ங்கிறது அடியேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது லக்ஷ்மி தந்திரம்ங்கிறது தாயாரை பற்றி வர ஸ்தோத்திரங்களுக்கு பிரமாணமாக லக்ஷ்மி தந்திரம் ஆஃபன் கெட்ஸ் மென்ஷன்ட். அது பாஞ்சராத்ரா டெக்ஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடியேன்னு சொல்லியிருக்கேன். அது அதாவது ஸ்ரீ ஜாயின்ஸ் வித் ஹிம் சர்வலோக ரக்ஷகி அப்படிங்கிற மாதிரி. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷோ, ரிஷிகேஷனான எம்பெருமானுடன் சேர்ந்து தேவ்யா காருண்ய ரூபயா, அந்த கருணையே உருவான அந்த தாயார் இருக்காளே, அவள் வந்து ரக்ஷக சர்வ சித்தாந்தே, எல்லா சித்தாந்தங்களும் சொல்றது அவள் தான் ரக்ஷகி. ரெண்டு பேரும் சேர்ந்து ரக்ஷகான்னு சொல்றது. வேதாந்தேஷ்வபி கீயதே, வேதாந்தங்களிலும் இந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் சர்வ உலகத்தை ரட்சிக்கிறதுங்கிற விஷயத்தில் அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது. இந்த நிகமை நித்தியம் அன்விஷயமானகன்னு சொல்கிறாரோ இல்லை, வேதங்கள் எப்பவும் தேடி போயின்னு இருக்கு, அது பின்னாடி அவளோட லிமிட் எங்கே முடியறதுன்னு பார்க்கலாம், அது பின்னாடியே போயின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து வியாக்கியானத்தில் அழகாக சொல்கிறார். அது வியாக்கியானத்தில் வந்து அதை பெர்ஹாப்ஸ் அந்த வேதங்கள் அவனுக்கு அவனுடைய மகிமை எங்கே இருக்குன்னு அந்த மகிமைக்கு பின்னாடி தேடி போயின்னு இருக்குகளோ இல்லையோ, அது வந்து எப்படி எதை பற்றி சொல்கிறதுனாக்க இந்த
உற்சவங்களில் வந்து அதை ப்ரொசஷன்ஸ் பண்ணுறச்சே, புறப்பாடுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, உற்சவ டெய்ட்டியை நம்ம ப்ரொசஷனில் அழைச்சின்னு போகிறச்சே இந்த வேத கோஷ்டி அவன் பின்னாடி வருமோ இல்லையோ. ஸோ வேத கோஷ்டி பின்னாடி வருது, அவன் முன்னாடி போகிறான். ஸோ வேதங்கள் அவனை தேடிண்டு போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். அது அதான் நிகமை நித்தியம் அன்விஷ்யமானோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ ஸ்தோத்திர ரத்னத்துலேயும் வந்து அந்த அழகா, அதாவது வேதங்கள் வந்து அவனை எப்பவும் தேடின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கைக குணாவதீப்ய தீப்சயம் சதா சிதா நோத்யமதோ திஷரதே. வேதிக் வார்த்தைகள் வந்து from a desire to delimit each கல்யாண குணா of yours அப்படின்னு இவர் ஸ்தோத்திர ரத்னத்தில் சுவாமி ஆள வந்து அழகாக சொல்கிறார். ரீசெண்டாக பார்த்துருக்கோம். இது ஸ்தோத்திர ரத்னம் 19வது ஸ்லோகமில். அதுகள் எப்போவுமே அந்த ஸ்டேட்டில் தான் இருக்குதுன்னாக்கா தேவ் நாட் சக்சீடட். அதனால் எப்போவுமே வந்து ஓகே லெட் மீ ஃபைண்ட் அவுட் வேர் தட் லிமிட் இஸ் அப்படிங்கிற மாதிரி தேவ் நாட் ப்ரோக்ரஸ் ஃப்ரம் தேர் ஸ்டார்டிங் எஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி. கோபால வம்சத்திலையும் சுவாமி தேசிகன் அழகாக அதை சொல்கிறார். அது என்ன ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கோ. நிகட்டேஷு நிஷாமயாமி நித்யம் நிகமாந்தைர் அதுனாபி மிருக்யமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது சுவாமி அவன் வந்து நிகட்டேஷு நிஷாமயாமி நித்தியம், பக்கத்தில் எனக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்கான் சுவாமி. அது எப்படின்னாக்க பக்கத்தில் காட்சி கொடுத்துட்டு இருக்கான். நியர்பை எவ்ரிவேர் அண்ட் ஆல்வேஸ் ஐ பிஹோல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது 3 இது சொல்லிட்டு 3 டிஸ்கிரிப்டர்ஸ் சொல்லி நியர்பை எவ்ரிவேர் அண்ட் ஆல்வேஸ் ஐ பிஹோல்ட். அவனை நான் எப்பவும் பார்த்துட்டு இருக்கேன் சுவாமி. இதில் என்ன ஒரு விசேஷம் என்னன்னாக்க வேதங்கள் வந்து இன்னமும் அவனை தேடின்னு இருக்குகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நிகமாந்தைர் அதுனாபி மிருக்யமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வேதங்கள் இன்னமும் தேடின்னு இருக்குகளை இன்னமும் வித்தவுட் சக்ஸஸ். அந்த உத்தமனை, அந்த எம்பெருமானை வந்து நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது ரிக்வேதத்தில் சொல்கிறது. அதாவது விஷ்ணு பெருமானே, he who knows the limit of Devari's glory, there isn't such a one so far. அதாவது அவனுக்கு எல்லை இல்லாத லிமிட் அப்படிங்கிறத சொல்கிறது. அதே இது வந்து தாயாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி. ந தே விஷ்ணு ஜாயமானோ ந ஜாதக் தேவ மஹிம் நகம் பரம் அந்தம் வேத அப்படிங்கிற மாதிரி போகிறது அது. ஸோ அதாவது நதே விஷ்ணுவோ ஜாயமான, உன்னுடைய விஷ்ணுவே உன்னுடைய ஜாயமானக, உன்னுடைய இதை மகிமையை தெரிஞ்ச மகிம்னக உன்னுடைய மகிமையை ஜாயமானக அல்லது ஜாத்தக தெரிஞ்சவன் அல்லது முன்ன பாஸ்டில் தெரிஞ்சவன் அது ஃப்யூச்சரில் தெரிய போகிறவன் அந்த மாதிரி ஒருத்தருமே கிடையாது. நதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறது. அதனால் பரம் அந்தம் வேத, அதாவது பரம் அந்தம் அதனுடைய அல்டிமேட் லிமிட் எங்கே இருக்குது, உன்னுடைய மகிமையினுடைய அல்டிமேட் லிமிட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்ச ஒருத்தரும் இருந்ததும் கிடையாது, ஒருத்தரும் இருக்க போகிறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அது. ஸோ ஸ்ரீ சூக்தத்துலேயும் தாயாருடைய வேதத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறது. திருப்தாம் தர்ப்பயந்தீம் she who is fulfilled and fulfilling, யசசா ஜ்வலந்தீம் blazing with glory, உதாராம் அவள் வந்து ரொம்ப ஜெனரஸ், அவள் சர்வபூதானாம் ஈஸ்வரியம், எல்லா பூதங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவள் தான் ஈஸ்வரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடியன் has already mentioned the terms உத்தேசியம் அப்புறம் சேஷம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அடியன் has already mentioned it. ஸோ சேஷம்ங்கிற வார்த்தை ஹவிஸை சொல்கிறது. அதே மாதிரி ஸோ நம்மளுடைய ஜீவாத்மா in this case. சேஷிங்கிறது அந்த என்ஜாயர் ஆஃப் த ஹவிஸ், அது which is also உத்தேசியங்கிறதும் தி ரிசீவர் ஆஃப் த ஹவிஸ். அது ரெண்டுமே இவா 2 பேரும் சேர்ந்த அந்த மித்துனம் அப்படிங்கிற மாதிரி ஆறுது அது. ஸோ அது வந்து 6வது ஸ்லோகம். இது 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். 7வது ஸ்லோகம் வந்து என்னன்னாக்க உலகமே தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, உலகமே அவனுக்கு ஒரு செஸ் போர்டு தான் சுவாமி, எல்லாரையும் ஒரு we are all pawns in his game அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோமோ இல்லையோ. நம்ம மாத்திரம் இல்லை, தேவர்களும் they are pawns in his game அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்லோகத்தை வந்து அழகாக சொல்கிறார் சுவாமி. வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, you have to imagine this. I asked AI to draw the picture that is painted by this ஸ்லோகம். இந்த அழகாக ட்ரா பண்ணியிருக்கு பாருங்கோ. எம்பெருமானும் தாயாரும் உட்கார்ந்துட்டு ஒரு விளையாட்டை வச்சு ஒரு செஸ் விளையாடின்னு இருக்கா, சதுரங்க விளையாடின்னு இருக்கா. நார்மலாக செஸ் போர்டில் 2 கலரில் தான் ஸ்கொயர்ஸ் இருக்கும் பாருங்க. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இல்லை 3 கலர் செஸ் போர்டு இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது இங்கேயும் பார்த்தேன்னாக்கா 3 கலர் இருக்கும். தோ நாட் இன் எனி பர்டிகுலர் பேட்டர்ன். வெள்ளை கலர், சிவப்பு கலர், கருப்பு கலர் அப்படிங்கிற மாதிரி 3 கலர் இருக்குது. அதில் வந்து பார்த்தேன்னாக்கா பீசஸ் வந்து தேவர்களை இல்லை பீசஸாக வச்சுன்னு யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது சிவபெருமான ஒரு பீஸாக வச்சுன்னு இருக்கார்,
பிரம்மாவை ஒரு பீஸாக வச்சுட்டு அவள் 2 பேரும் நகர்த்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அது இந்த எதுக்காக வேண்டிய கலர்ஸ் 3 கலர்ஸ் இருக்குன்னாக்க, அதாவது குணங்கள் இருக்குன்னு சொல்கிறாளோ இல்லையோ, இந்த ரஜஸ் தமஸ் இந்த இதெல்லாம் சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான 3 குணங்கள் உடைய இது பிரகிருதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோமோ இல்லையோ. ஸோ அந்த 3 குணங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வேண்டி 3 விதமான ஸ்கொயர்ஸ் அதை சொல்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்ட இதில் வந்து இவா 2 பேரும் காய்களை நகர்த்தி, தேவர்கள் இங்கேருந்து அங்கே நகர்த்தி அந்த மாதிரி பண்ணி இவா ரொம்ப சந்தோஷமாக விளையாடின்னு இருக்கா. அப்படி விளையாடுறச்சே வந்து ஒரு விளையாட்டுன்னு இருந்தாக்கா அதுக்கு ஸ்பெக்டேட்டர்ஸ் வேணுமோ இல்லையோ. அதுக்கு வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ருதிகள் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸாம். ஆல்சோ நித்தியசூரிகள் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸ்ருதிங்கிறது வந்து சம்ஸ்கிருதத்தில் அது வந்து இட்ஸ் அ நவுன் வித் ஜெண்டர், வித் ஃபெமினின் ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்ருதிகள் வந்து பிகாஸ் தே ஆர் ஃபெமினின் ஜெண்டர், அதுகள் வந்து தாயாருக்காக வேண்டி ரூட் பண்ணுறதுகளாம். நித்தியசூரிகள் தர்ஃபோர் டேக் தி அதர் சைடு, அதுகள் வந்து எம்பெருமானுக்கு ரூட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் செஸ் விளையாடின்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவளுக்கு பொழுதுபோலையோ இல்லையோ டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி இதையும் பண்ணி ஆனும் இல்லையோ அவளுக்கு. அதனால வந்து ரொம்ப அழகாக அது அந்த ஒரு கேம் நடக்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார் அவர். பஷ்யந்திஷு ஸ்ருதிஷு பரிதஹ சூரிப்ருந்தேன சார்த்தம் மத்யே கிருத்ய திரிகுணஃபலகம் நிர்மிதஸ்தானபேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூதவ்ருத்தௌ பிரம்மேஷாத்யாய தததி யுவயோ ரக்ஷசார பிரச்சாரம் அப்படின்னு போகிறது அது ஸ்லோகம். ஸோ இந்த மீனிங் வந்து இண்டிவிஜுவல் வார்த்தைகளோட பார்க்கலாம். அது முதல்ல தாயை அட்ரஸ் பண்ணுறா. எல்லா உலகங்களுக்கும் தலைவனான சர்வேஸ்வரனுடைய காதலுக்கு இருப்பிடமானவளே. ஸோ சர்வேஸ்வரனுடைய டார்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது. ஸோ அதைத்தான் வந்து விஸ்வாதீஷ பிரணயினின்னு வருது பாருங்க. விஸ்வ அதீஷ பிரணயினி அப்படிங்கிறது வந்து உலகங்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற அந்த எம்பெருமான் இருக்கானே அவனுடைய பிரணயினி, காதலுக்கு இருப்பிடமானவளே, ஓ டார்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருனாக்க, இப்போ ஸ்ருதிகளும் வேதங்கள் நித்திய சூரிகளின் குழாங்களுடன் கூடிய வேதங்கள் ஸ்பெக்டேட்டர்ஸை பற்றி முதல்ல சொல்கிறார். வேதங்கள் வந்து சேர்ந்து வாட்ச் பண்ணுறது, யார் கூட சேர்ந்து வாட்ச் பண்ணுறது? நித்திய சூரிகளோட சேர்ந்து வாட்ச் பண்ணுறது. ஸ்ருதிஷு வேதங்கள் வந்து சூரிய பிருந்தேன சார்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த சூரிகள், இந்த நித்திய சூரிகள் இருக்காளே அவளுடைய குழாம்களோட சேர்ந்துண்டு, அந்த குரூப்போட சேர்ந்துண்டு, அப்படி சேர்ந்துண்டு பரித்தக, இந்த பரித்தகனாக்க 4ஆம் பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம். நீங்கள் ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து ஒரு டென்னிஸ் கேமில் பார்த்துட்டேன்னாக்க பாலை ஃபாலோ பண்ணுறச்சே கண்ணு வந்து இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகுமோ இல்லையோ, அதுதான் 4ஆம் பக்கம் பார்க்குற மாதிரி சொல்கிறார். தாயார் என்ன மூவ் பண்ணுறா, ஓகே எம்பெருமான் என்ன மூவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி பார்க்கறதுகளை தான் சொல்கிறார். பரிதக பஷ்யந்திஷு, அதை வந்து 4 பக்கமும் பஷ்யந்திஷு பார்த்துட்டு இருக்கிறச்சே. அப்போ வந்து என்னன்னாக்க அதில் வந்து செஸ் போர்டு அந்த இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறான். அந்த செஸ் போர்டில் எப்படின்னாக்க வெவ்வேறு இடங்கள் அமைக்க பெற்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதாவது நிர்மதி ஸ்தான பேதம், அதாவது எம்பெருமான் கிரியேட் பண்ண உலகங்களில் தேவலோகமாக இருந்தாலும் சரி பூலோகமாக இருந்தாலும் சரி சில பிளேசஸ். ஸோ பிளேசஸ் வந்து they give you happiness. பிளேசஸ்னாக்க you should not think of it as physical locations but maybe instants of time. சில டைம்களில் நேரங்களில் வந்து நமக்கு ப்ளஷர் கிடைக்கிறது, சில நேரங்களில் கஷ்டம் கிடைக்கிறது, சில நேரத்தில் இன்பிட்வீன் கிடைக்கிறதோ இல்லையோ. ஸோ அந்த மாதிரி வந்து வெவ்வேறு இடங்கள் அமைக்க பெற்ற. ஸோ இஸ் பில்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளேசஸ்னாக்க இந்த ஸ்பேஸ் ஆஃப் இந்த ஸ்பேஷியல் டிமென்ஷன், அந்த டைம் டிமென்ஷன், அந்த 4 டிமென்ஷன் சேர்த்து வச்சேல்னாக்க அதில் வந்து சில சமயங்களில் வந்து நமக்கு நல்லது நடக்குது, சில சமயங்களில் கெட்டது நடக்குது, சில சமயங்களில் இன்பிட்வீன் நடக்கிறது. அதுதான் சொல்கிறார் வெவ்வேறு இடங்கள் அமைக்கப்பட்ட நிர்மித அப்படின்னா நிர்மாணிக்கப்பட்ட கிரியேட்டட் ஸ்தான பேதம். Different kinds of sthanams, different in whether they produce happiness or sadness, sorrow or அந்த மாதிரியான விஷயங்களில். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உலகத்தை படைச்சிருக்கான் அவன் சொல்கிற மாதிரி. அந்த உலகம் மாத்திரமல்ல 3 குணங்களை, அதாவது திரிகுண பலக்கம் அப்படிங்கிற, அதாவது
நடுவில் ஒரு பலகை இருக்கு, செஸ் போர்ட பலகை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த திரிகுண பலகம் அது வந்து 3 விதமான திரிகுண 3 விதமான குணங்கள், இந்த சத்வ குணம், ரஜஸ் குணம், தமஸ் குணம் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த 3 வந்து they are represented by 3 different colors அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்பெருமான் ஒரு பீஸ் எங்கே அங்கே மூவ் பண்ணாருன்னா அவளோட குணத்தை டெம்பரரி இஸ் சேஞ்சிங் இட் ஃப்ரம் திஸ் குணம் டு தட் குணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த மாதிரியான அர்த்தத்தை சொல்றார். எம்பெருமான் தாயார் நினைச்சாக்க அவ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்றார். ஸோ திரிகுண பலகம், ஸோ 3 குணங்களை 3 நிறமுடைய சதுரங்களாக உடைய பலகையை, ஸோ அந்த பலகை அந்த செஸ் போர்டு அதான் திரிகுண பலகம், அதை வச்சுட்டு இருக்கா. அதை வந்து எங்க வச்சுட்டு இருக்கா? மத்திய கிருத்திய நடுவில் வச்சுட்டு இருக்கா. அவ 2 பேரும் விளையாடுறாளோ இல்லையோ, அதனால 2 பேருக்கும் நடுவில் வச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்டவா வந்து யுவையோ, இந்த திவ்ய தம்பதிகளான உங்கள் இருவருடைய தாயார் அட்ரஸ் பண்றாரோ இல்லையோ, திவ்ய தம்பதிகளான உங்களுடைய இது இருக்கே, நீங்க 2 பேரும் உங்களுடைய முடிவில்லாத விளையாட்டான சதுரங்க ஆட்டத்தில், அதான் என்ன சொல்றனாக்கா சதா விப்ரம, சதா விப்ரமனாக்கா எப்பவும் விளையாடின்னு இருக்கேள் அப்படிங்கிற மாதிரி, சதா விப்ரம தியூத விருத்தவ் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட அந்த சதுரங்க ஆட்டம் இருக்கோ இல்லையோ, தியூத விருத்தவ், அதுல வந்து பிரம்மா சிவ ஆத்யாக, பிரம்மன் சிவன் போன்ற தேவர்கள்லாம் வந்து அவ வந்து என்னன்னாக்க அக்ஷசார பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது இந்த அக்ஷசார பிரச்சாரம், அக்ஷங்கிறது இந்த சதுரங்க விளையாட்டு, ஷார அப்படிங்கிறது அந்த உடன் பீசஸ், அந்த செஸ் விளையாட்டுல உடன் பீசஸ் உடைய பிரச்சாரம், அதுகள் வந்து நகர்றது மூவிங் ஸ்டேட் இருக்கு, அந்த மூவிங் ஸ்டேட்டை வந்து தததி அப்படிங்கிற மாதிரி அவ வந்து அடைகிறார்கள். ஸோ they attain the state of being moved from one square to another in that chess board அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றாரு அவர். அது என்ன அழகா இது இருக்கு. ஸோ பாட்டம் லைன் 3 விதமான குணங்கள். இது வந்து அஃப்கோர்ஸ் ஈவன் தோ இட்ஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக்லி அபவுட் தேவர்கள்னு சொன்னாலும் நம்மளையும் நினச்சிக்க வேண்டாம். தேவர்களே வந்து பான்ஸ்னாக்க நம்மளை பற்றி என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அவளே வந்து ஸோ பட் இது இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இட் கோஸ் வித்வுட் சேயிங் தட் வி ஆர் சப்சர்வியன்ட் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஐ திங்க் தேவர்களும் அவனுக்கு அவ 2 பேருக்குமே சப்சர்வியன்ட் அப்படிங்கிறத சொல்றத எடுத்து சொல்றதுக்காக வேண்டி இந்த சொல்றாரு. அவளுமே வந்து எம்பெருமானன் தாயார் விளையாடுற அந்த செஸ் கேம் இருக்கே, அதுல வந்து அவளும் ஒரு பான் பீசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ இது வந்து ஏஐ வந்து என்ன சொல்றதுன்னாக்க, ஓ பிரைட் பிலவ்ட் ஆஃப் த லார்ட் ஆஃப் ஆல் விஸ்வா தேச பிரணயினி அப்படிங்கிற வார்த்தைக்கு the nitya suris watch your playful call, nitya suriகளும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க, the vedas gaze astonished by the sight, வேதங்களும் பார்த்துட்டு இருக்கு, as you and he unfold the game of light, 2 பேரும் கேம் ஆரம்பிச்சு விளையாடுறச்சே பார்த்துட்டு இருக்கு. between you lies a board of triple hue, இந்த திரங்க அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது மாதிரி 3 கலருடைய போர்டை வந்து 2 பேருக்கு நடுவில் வச்சுட்டு இருக்கேள். where sattva rajas tamas each shine through, இந்த 3 குணங்களை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது என்ன மாதிரி 3 விதமான இதுகள் சொல்றாரோ இல்லையோ, இங்க வந்து பார்த்தோமோ இல்லையோ, அதாவது வெவ்வேறு இடங்களால் அமைக்கப்பட்ட அப்படிங்கிற மாதிரி நிர்மித ஸ்தான பேதம், 3 விதமான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிற மாதிரியான யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதான் சொல்றார். It squares or realms where joy and sorrow meet place, சில சமயங்களில் ஜாய், சில சமயங்களில் sorrow, சில சமயங்களில் in between இருக்கு. where karma plants its fruit beneath your feet, the dice are cast, the game begins anew. ஸோ அடுத்த இன்னொரு கேம் ஆரம்பிக்கிறது, அதுக்கு அடுத்து இன்னொரு கேம் ஆரம்பிக்கிறது, எண்ட்லெஸ்ஸாக விளையாடின்னு இருக்கேள். அண்ட் பிரம்மா சிவா மூவ் அஸ் பீசஸ் டூ, பீசஸ்லாம் எப்படி மூவ் பண்ணுமோ அது மாதிரி பிரம்மா அண்ட் சிவா ஆர் பீயிங் மூவ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இது. The gods are drawn by moves they cannot guess, நம்ம அழகா சொல்றது. The gods are drawn by moves they cannot guess, அவளால கெஸ் பண்ணவே முடியாது. அடுத்து எந்த ஸ்கொயர்ல என்ன கொண்டு போய் போட போறான் இவன் அல்லது அவள் போட போறாங்கிறத அவளால கெஸ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த மாதிரி விளையாடுற அவளை சந்தோஷத்துக்காக வேண்டி அப்படிங்கிற மாதிரி the world obeys your will in silent chess. என்ன அழகான poem அது எழுதியிருக்கு பாருங்க. Of course the original, the glory of creating the original poem goes to Swami Deshikan. இதை வந்து தனக்கு தெரிஞ்ச விதத்தில் அழகாக உண்டாக்கியிருக்கு. ஸோ அடியன் ஆல்ரெடி மென்ஷன் த ஸ்ருதிஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபீமேல் ஜெண்டர், அதுகள் வந்து தே ரூட் ஃபார் தேர் சியர் லீடர்ஸ் ஃபார் தாயார், அதே மாதிரி நித்ய சூரிஸ் வந்து சியர் லீடர்ஸ் ஃபார் பெருமாள் அப்படிங்கிற மாதிரி
இவாளுக்கு பொழுதுபோக்கு டைம் பாஸ் பண்ணணும், பொழுதுபோக்கு தானே, விளையாடுறது தானே இது. அதான் கம்பனும் வந்து தன்னுடைய கடவுள் வாழ்த்துல கம்பராமாயணத்தில் சொல்றான், உலகம் யாவையும் உலகத்தையெல்லாம் தாம் உளவாக்கலும் கிரியேட் பண்றதும் நிலைபெறுத்தலும் சஸ்டெயின் பண்றதும் நீக்கலும் அதை வந்து பிரளயம் அதாவது அதை அழிக்கிறதும் அதான் இந்த மாதிரியான நீங்களா என்லெஸ் கேம்ஸ், அழகிலா இம்மெஷரபிள் கேம்ஸ், விளையாட்டுனாக்க கேம்ஸ் உடையவர், ஸ்போர்ட் உடையவர் வந்து உடையார், அவர் தலைவர் அன்னவர் கேசர் நாங்களே. எப்படிப்பட்ட கேம்ஸ்லாம் பண்றவன் அவன், அவனுக்கு அன்னவர் கேசர் நாங்களே, எம்பெருமானன் தாயார் அவ 2 பேருக்கும் நாங்கள் சரண் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சரணாகதி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அஃப்கோர்ஸ் தீராத விளையாட்டு பிள்ளைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணனை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறச்சே இந்த திருவாய்மொழியிலையும் ஒரு பாசுரத்தில் அழகாக சொல்கிறார், இன்புறும் இவ்விளையாட்டு உடையானே அப்படின்னு. அதாவது ரொம்ப இந்த ஹோல் பதிகம் வந்து ரொம்ப அழகான பதிகம் இது. என்னன்னாக்கா யூஸ்வலாக நம்ம வந்து we like to think of us we like to wallow in self pity. நமக்கு இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்து, உலகத்துல என்ன மாதிரி கஷ்டப்படுறா வேற யார் இருக்க முடியும், அந்த மாதிரிலாம் இருக்குமோ, அந்த மாதிரிலாம் நினைச்சுக்கிறோமோ இல்லையோ. ஆனா இந்த பதிகம் வந்து இட்ஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட். என்ன மாதிரி பாக்கியசாலி யாருக்கு போறா, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது, குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாட்டு இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்ற the whole பதிகம் அது. we should get to this பதிகம் someday. அது ஏன்னாக்கா when we are down in the doldrums, அப்போ வந்து இந்த மாதிரியான பதிகத்தை நம்ம அனுசந்திச்சோம்னாக்க it will lift up our spirits அப்படிங்கிற மாதிரி. அதுல என்ன சொல்றாருனாக்கா, இந்த எம்பெருமானை பத்தி அவன் எல்லாத்துக்குமே அவன் நிர்வாககன், அவன் தான் துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையாய். அதான் நம்ம பண்ணுடைய கர்மாக்களுக்கு இல்லையா, கர்மாக்கள்னால நம்ம பண்ற பாவங்கள்னால கர்மாக்கள் இருக்கே, அதனுடைய நிர்வாககனாக அவன்தான் இருக்கான். உலகங்களும் எல்லா உலகங்களுக்கும் நிர்வாககன் அவன்தான். இன்பமில்வம் நரகு ஆகிய, அதே மாதிரி நரகம் சொர்க்கம் எல்லாத்துக்குமே அவன்தான் அவன். அதே மாதிரி மண் பல் உயிர்களும் ஆகிய எல்லா மண் பல் உயிர்களும், இந்த ஜீவாத்மாக்கள், நிலைபெற்ற ஜீவாத்மாக்கள், எண்ட்லெஸ், இது எப்பவுமே அதுகளுக்கு அழிவே கிடையாது ஜீவாத்மாக்கள், அதுகளுக்கும் நிர்வாகனாயி பல பல மாய மயக்குகளால் with lots of wonders அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது with a lot of illusions, creating a lot of illusions அப்படிங்கிற மாதிரி. இந்த கேஸ்ல வந்து விளையாட்டுன்னு சொல்றதுனால மயக்குகள்ங்கிறத வந்து illusions எடுத்துக்கோங்க. ஏன்னா பிரகிருதிங்கிறத நம்மளை மயக்கிறதோ இல்லையோ, இதுதான் நிஜம், இதுதான் நிஜமான போகியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சென்சுவல் பிளஷர்ஸ் எல்லாம் காமிக்கிறதோ இல்லையோ, அதைத்தான் சொல்றார். பல பல மாய மயக்குகளால் இன்புறும் இவ்விளையாட்டு உடையானை. அதெல்லாம் அந்த மாதிரி நம்மளை வந்து மிஸ்லீட் பண்ணி நம்மளை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறதை பார்த்து அவன் அனுபவிக்கிறான். இன்புறும் இவ்விளையாட்டு உடையானை பெற்றுனாக்கா அவனை அடைஞ்சிட்டேன்னா அது ஏதும் அல்லல் இலனே, எனக்கு என்ன சுவாமி கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றார் அவர். ஸோ இந்த ஹோல் பதிகம் வந்து இந்த ஒவ்வொரு கடைசி லைன்ல வந்து எனக்கு என்ன கஷ்டம் சுவாமி, எனக்கு என்ன குறை சுவாமின்னு அப்படி அழகா சொல்றாரு அவர். சரியா? ஸோ இதுல வந்து இப்போ குணரத்ன கோஷத்துலயும் வந்து ரொம்ப அழகா சொல்றார். குணரத்ன கோஷம்ங்கிறது வந்து பராசர பட்டர் சாதிச்சிருக்கிறது. இட்ஸ் பெர்ஹாப்ஸ் தி லாங்கஸ்ட் ஸ்தோத்திரம் ஆஃப் தாயார் அப்படிங்கிற மாதிரி 61 ஸ்லோகங்கள், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இன் லெங்க் டு ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து என்ன அழகா சொல்றாருனாக்கா, தாயே குணரத்ன கோஷத்தில் ஆக்சுவலி பை த வே பராசர பட்டர் வந்து அவர் வந்து he has a special relationship with தாயார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸ்ரீரங்கத்தில் உள்ள நாச்சியார் இருக்காளே. ஸோ நீங்கள் நம்மளுடைய லெஜண்ட்ஸ்லாம் பார்த்தேன்னாக்க பராசர பட்டரை எடுத்து வளர்த்ததே தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார் தான் அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் கூட இருக்குது, அப்படிங்கிற லெஜண்ட்ஸ்லாம் கூட இருக்கு. அவர் சொல்கிறார் அவர் தாய் இது மாதிரி, ஓ காடஸ் ஆஃப் ஸ்ரீரங்கம். அவன் வந்து இந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான்னாக்க உலகத்தில் உள்ள எல்லாரையும் வந்து அவன் டெம்ப்ட் பண்ணுறான். அவளுக்கு எல்லாம் இந்த சென்சுவல் ப்ளஷர்ஸை காமிச்சு எல்லாத்தையும் டெம்ப்ட் பண்ணுறான். என்ன மாதிரி இந்த சப்தங்களை காமிச்சு அந்த மாதிரி இந்த சென்சுவல் டிலைட் அப்படிங்கிற வித் சவுண்ட் அண்ட் சென்சுவல் டிலைட் நீங்கள் வருது பாருங்கோ, அந்த மாதிரி காமிச்சு he makes them forget their ஸ்வரூபம், the intrinsic nature, which is we are servants to him அப்படிங்கிற மாதிரியான we are servants to both of you அப்படிங்கிறத அதை வந்து மறைக்கிற மாதிரி நமக்கு சென்சுவல் ப்ளஷர்ஸை காமிச்சு அதிலே நம்மளுடைய மனசு லயிக்கிற மாதிரி பண்றான் அவன். இந்த மாதிரி deludes his own creations through the illusion ridden பிரகிருதி இவ்வளவு illusions வச்சுட்டு நம்மளை மிஸ்லீட் பண்ண ட்ரை பண்றான். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்க, நம்ம வந்து நிஜமான போகியமான எம்பெருமானன் தாயாரை விட்டுட்டு இந்த பொய்யான போகியம் or what seems like போகியம், அந்த சென்சுவல் ப்ளஷர்ஸ் இருக்க அது பின்னாடி சுத்தின்னு இருக்கும். அது எப்படி இருக்குன்னாக்க, அதாவது லைக் ஆண்கள் வந்து, அதாவது இந்த ஆண்கள் வித் மென் வித் லஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்களாம் அந்த காலத்தில் வந்து ட்ராமாஸ் போடுறச்சே,
ஈவன் வந்து ஸ்திரீ பார்ட்லாம் கூட வந்து மேல் ஆக்டர்ஸே மெயின் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அந்த மாதிரி அது. ஸோ அப்போ வந்து போடுறச்சே வந்து ஒருத்தன் வந்து men with lust வந்து sometimes they will follow someone who looks like a woman even though it's actually a person, a male who has worn the guise of a female அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து நமக்கு ஒரு illusion கொடுக்குற ஒரு விஷயங்களை தொடர்ந்து பின்னாடி போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றாரு. லைக் adulterers who lustily chase a male actor in a woman's disguise, the beings, the ஜீவராசிகள் வந்து they go after false objectives in despair. இந்த இப்படிப்பட்ட அந்த மாதிரி நம்ம பண்றச்சே வந்து அது நீங்க கைகொட்டி ரசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. the game amuses you mightily and he does it for your benefit அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளை ஏமாத்தி இந்த ராங் அப்ஜெக்டிவ் கூட போக வச்சு அந்த மாதிரி அதை நம்ம ஷேர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. அடியன்ஸ் வைஃப்ஸ் பார்ட்டி யூஸ் டு சே தட் ஆம்பளைகள் வந்து தூணுக்கு புடவை கட்டினா கூட அவள் வந்து அப்படி எப்படியே பார்த்துட்டு இருப்பா, அதை அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாது. ஸோ அந்த மாதிரி வந்து புடவை யார் கட்டினாலும் சரி அவள் பின்னாடி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான குணங்கள் உடையவாளை சொல்கிறார் அவர். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து பிரகிருத்தியில் வந்து நிஜமான போகியத்தை விட்டுட்டு நமக்கு ஃபால்ஸ் போகியமாக இருக்கிற சென்சுவல் ப்ரெஷர்ஸ் பின்னாடி போயின்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியானது சொல்கிறேன். அதை நீ என்ஜாய் பண்ணுற தாயே, அது உனக்கு ஒரு விளையாட்டாக இருக்குது அப்படின்னு குணரத்ன கோஷத்தில் சொல்கிறார் இவர். ஓ God is throned within Sri Rangam's light, thy Lord enchants with sound and sensual sight. Enchants the Jivatmas with இந்த மாதிரியான misleading sensual pleasures. He veils their nature, அவளுடைய ஸ்வரூபத்தை மறைச்சுடுறான் அவன். hides their rightful role, அவளுடைய ஒழிச்சுடுறான். அது என்னன்னு, what is their rightful role? as servants sworn to him in heart and soul. அவனுக்கு தாசனாக இருக்கிறதா நம்மளுடைய ரியல் ஸ்வரூபம், அதை மறைச்சிடுறான். ஸோ என்ன பண்ணுறான் அந்த ஜீவாத்மாக்கள்லாம், they lust like men deceived by painted guys who chase a male in dress with longing eyes. With guile he weaves delusions restless art to stir thy laugh and thrill thy sovereign heart. எல்லாம் எதுக்காக வேண்டி பண்ணுறான் தெரியுமா தாயே? ஏன்னா ஒன்றை சிரிக்க வைக்கணும், ஒன்றை அம்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அது உனக்கு ஒரு த்ரில் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறான். அது எங்களோட அவர் எக்ஸ்பென்ஸ் வந்து உனக்கு ப்ளஷர்ஸ் உண்டு பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி இந்த குணரத்ன கோஷத்தில் வந்து இன்னொரு சொல்லியும் சொல்கிறார். அது வந்து அதே பராசர பட்டர் சொல்கிறார். வந்து அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, தாயே the Lord வந்து உன்னுடைய டார்லிங். அவன் என்ன பண்ணுறான், உன்னை என்டர்டெயின் பண்ணுங்கிறதுக்காக இப்போ என்ன சொல்கிறார், விஸ்வரூபத்தை எடுக்கிறார். தாயே விஸ்வரூபத்தை பாரு, அதில் வந்து அவனுக்கு 1000 தலைகள் வேணுமா, 1000 கைகள் வேணுமா, 1000 கால்கள்லாம் வேணுமா, சஹஸ்ர சீஷா புருஷக சஹஸ்ரபா அதெல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, அதெல்லாம் எதுக்காக வேண்டி பண்ணுறான்? அதெல்லாம் வந்து எங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேண்டி இல்லை தாயே, உனக்கு விளையாட்டு காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் பண்ணுறான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ he sports hands, feet, faces, eyes, etc. in exceedingly large numbers, 10, 100, etc. in his விஸ்வரூபம். எதுக்காக வேண்டி பண்ணுறான்னு சொல்ல போகிறா. he has no fault, தோஷம் இல்லாதவன் அவன், உனக்கு ஏற்ற குணங்கள் உடையவன் அவன், எல்லாத்தையும் விஷ்ணுவாக இருந்து எல்லா இடத்துலையும் வியாபித்திருப்பவன் அவன். அப்படிப்பட்ட இந்த குளோரிஸ்லாம் மகிமையெல்லாம் உடையவன்லாம் வந்து என்ன பண்ணுறான் வந்து இப்படிப்பட்ட தன்னுடைய மகிமைகளையும் தன்னுடைய ஃபிசிக்கல் ஃபார்ம் விஸ்வரூபம் இது, அதுக்கப்புறம் தன்னுடைய அவதாரங்கள் இருக்க இன்கார்னேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு எதுக்காக வேண்டிய பண்ணுறான்னாக்கா, he keeps you amused in leelas and himself gets drowned in the blissful whirlpool of those endless plays அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ அது பார்த்தோம்னாக்கா, தச சத பாணி பாதவதனம் அக்ஷிமுகைரகிலைः अपि निज वैश्वरूप्य विभवैरनुरूपगुणैः अवतरणैरदैश्च रचयन् कमिता कमलय क्वचन हि विभ्रमभ्रमिमुखे विनिमज्जति ते. O lotus lady, your cherished flame
adorns vast limbs to thrill your gentle frame. ஒன்றை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டிய அந்த மாதிரி 1000 கைகள் 1000 தலைகள்லாம் வச்சுன்னு இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறான். 100 faces, eyes and feet arise in cosmic form to charm your laughing eyes. அவளுடைய கண்களில் சிரிப்பு தெரிகிறதான் அதை அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். அவன் no fault is his, அவனுக்கு தோஷங்கள் கிடையாது. His virtues match your grace. He floods all realms yet seeks your fond embrace. Through avatars dancing near and far, he wins your laugh, his bliss your brightest star. அப்படின்னு அழகா சொல்றது. அது ஸ்ரீஸ்தவன்லையும் கூரத்தாழ்வான் பராசர பட்டருடைய தகப்பனாரான கூரத்தாழ்வான் முதல் ஸ்லோகத்திலே ரொம்ப அழகா சொல்றார். எம்பெருமான் பண்ற எல்லா விஷயங்களும் இருக்கே எதுக்காக வேண்டி பண்ண மே ஸ்ரீதேவி பெஸ்டோ ஆஸ்பிஷியஸ்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஹரின்னு சொல்லப்படுறவன் உலகத்தை கிரியேட் பண்றான், அதை அழிக்கிறான், அதை காப்பாற்றுறான். அவன் ஸ்வர்க்கம் நரகம் மோட்சம் எல்லாமே அவன்தான் இந்த ஹரின்னு சொல்றவன் இந்த ஹரினாக்க கர்மாவை டிஸ்ட்ராய் பண்ணுறவன் அவன் அப்படிங்கிற மாதிரி அவன் இட் எல்லாத்தையுமே அவன் தான் பண்ணுறான் அவன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னாக்கே லுக்ஸ் அட் ஸ்ரீதேவிஸ் ஆஸ்பீஷியஸ் ஃபேஸ், தாயாருடைய முகத்தை பார்த்து இது பண்ணலாமா அது பண்ணலாமானுடைய அவளுடைய முகத்தில் தெரிகிற குறிகள் இருக்கு பாருங்கோ, அதை வச்சுட்டே அவன் பண்ணுறான் அவன். லுக்ஸ் அட் ஸ்ரீதேவிஸ் ஆஸ்பீஷியஸ் ஃபேஸ் அண்ட் ரிமைனிங் ஃபெய்த்ஃபுல் டு த கியூஸ் ஃப்ரம் ஹர் கிரியேட்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிறான். இப்படி அவன் பண்ணலனாக்கா அவனுக்கு திருப்தியே இருக்காது. இஃப் நாட் ஸோ திஸ் லீலா அந்த கிரியேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் they will not be enjoyable to him as that coming from Aikarasyam naka having identical taste with her illaya அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸ்வஸ்தி ஸ்ரீ திஷதா தசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி ஸ்வர்கம் துர்கதிமாபவர்கிகபதம் सर्वञ्च कुर्वन् हरिः यस्या वीक्ष्य मुखं तदिङ्गितपरा दीनो विधत्तेऽखिलं क्रीडेयं खलु नान्यथास्य रसदां स्यादैकरहस्यातया. ஸோ எல்லாமே அவன் பண்ணுற விஷயங்கள் கூட அவளுடைய முகக்குறிப்பை பார்த்துட்டு அவளை திருப்தி பண்ணுறதுக்காக வேண்டி பண்ணுறான் அப்படின்னு அழகாக சொல்கிறார் அவர். சரியா? ஸோ அது 7வது ஸ்லோகம். இப்போ 8வது ஸ்லோகம் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறார், தாயாருடைய திருநாமங்கள் சொல்கிறதுனால அது எவ்வளவு நல்ல பலன்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது தாயார் இப்போ எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமங்கிறது எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்கிறதோ அதே மாதிரி லக்ஷ்மி சகஸ்ரநாமம்னு இருக்குது. லக்ஷ்மி அது மாதிரி 2 இருக்குன்னு சொல்கிறா. ஒன்று இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்ரீ பராசர பட்டர், இன்னொன்று ஸ்கந்த புராணத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் தட் தாயாருடைய திருநாமங்கள் எங்கேருந்து எடுத்து சொன்னாலும் அந்த திருநாமங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அது அந்த அவளுக்கு அப்படி சொல்கிறவாளுக்கு அடிக்கடி சொல்கிறவாளுக்கு அந்த பேர்த் சைக்கிள் ஆஃப் பேர்த் அண்ட் ரீபர்த் இருக்கே அது அதில் இனிமேல் உழலவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அந்த சம்சாரங்கிற அந்த சக்கரத்தை சொல்கிறார் அவர். அந்த சக்கரத்தில் ஜன்ம சக்கரேன்னு சொல்கிறார் அவர். இங்கே ஜன்ம சக்கரே அப்படிங்கிறது பிறவி, அப்படி பிறவி மறுபிறவி பிறவி அப்படிங்கிற சக்கரம் சுழண்டுண்டே இருக்கோம் இல்லையோ, அதில் நம்ம அமுட்டுண்டு நம்ம சுத்தின்ண்டே இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி. ஆனாக்கா இந்த தாயாருடைய பேரை அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்க அந்த மாதிரியான இது நம்ம அமுட்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ சொல்கிற சாரம் பார்க்கலாம் அது. ஸோ அது என்னன்னாக்கா let me quickly chant it. अस्येषाना त्वमसि जगतः संश्रयन्ति मुकुन्दं लक्ष्मीः पद्माय जलधितनया विष्णुपत्नीन्दिरेति यन्नामानि श्रुतिपरिपणान् एवमावर्तयन्तो नावर्तन्ते दुरितपवन प्रेरिते जन्मचक्रे. ஸோ இந்த ஸ்லோகத்திலே தாயாருடைய சில நாமங்களை சொல்கிறார் அவர், இதை டிரெக்ட்லி ஆர் இன்டிரெக்ட்லி. ஸோ முகுந்தம் சம்ஸ்ரயந்தின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. முகுந்தனை
அந்த ஸோ முகுந்தன்னாக்க என்ன அர்த்தம்? எம்பெருமான சொல்றது. அதாவது மோட்சங்கள் கொடுக்கிறவன் அவன், அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள போகங்களும் கொடுக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மூங்கிற வார்த்தைக்கு மோட்சம் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கூங்கிற மூங்கிற அந்த லெட்டருக்கு மோட்சம், கூங்கிற லெட்டருக்கு வந்து இந்த உலகத்து போகங்கள் அப்படிங்கிற மாதிரி, இந்த பிரகிருதியில் கிடைக்கிற போகங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முகுந்தன்னாக்கா அது ரெண்டுத்தையுமே கொடுக்குறவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தாயார் வந்து அவனை ஆசிரயிச்சிருக்கா, அவனை அதை அடைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி, அவனோட சேர்ந்து இருக்கா. ஸோ அது மாதிரி முகுந்தம் சம்ஸ்ரயந்தியா, அவன் கூட சேர்ந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் சம்ஸ்ரயந்தி நன்றாக சேர்ந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதாவது கொஞ்சம் கூட அவனை விட்டு பிரியாமல் அவன் கூட சேர்ந்து இருக்கா. ஸோ இறையும் அகலாமல் அப்படிங்கிற மாதிரி, அகலகில்லேன் இறையும்னு சொல்கிறாளோ இல்லையோ, ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கூடவே சேர்ந்து இருக்கான்னு சொல்கிறது தான் சம்ஸ்ரயந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ முகுந்தம் சம்ஸ்ரயந்தி, ஸோ முகுந்தனை அடைந்தவள் அப்படிங்கிறது அவளுடைய திருநாமங்களில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன சொல்கிறான்னாக்கா, மோட்சம் போகங்களை அருளும் முகுந்தனை, இது வந்து திஸ் இஸ் அபவுட் எம்பெருமான். அவனை வந்து ஆசிரயித்துள்ள தேவரீர், சம்ஸ்ரயந்திங்கிற வார்த்தைக்கு ஆசிரயித்தவளே ஆன தேவரீர். அதுவும் சம்ஸ்ரயந்தி, கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட அவனை விட்டு பிரியாம சேர்ந்து இருக்கிறவள் வந்து, அது வந்து அந்த உலகுக்கு ஈஸ்வரியாக இருக்கின்றீர் அப்படிங்கிற மாதிரி. அஸ்ய ஈஷானா துவம் அஸ்மி ஜகத் அப்படிங்கிற மாதிரி. இந்த அஸ்ய ஜகத்தாக இருக்க இந்த உலகத்துக்கு ஈஷானா ஈஸ்வரியாக துவம் அசி நீர் இருக்கின்றீர், தேவரீர் இருக்கின்றீர் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லுவாங்க. ஸோ உலகத்துக்கு ஈஸ்வரி. ஸோ எனவே இந்த உலகத்துக்கு ஈஸ்வரி அப்படிங்கிறதும் தாயாருடைய திருநாமத்தில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஸோ முகுந்தனை ஆசிரயித்தவள் உலகத்துக்கு ஈஸ்வரியாக இருப்பவள் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, லக்ஷ்மி, நிறைய பேர்கள் வருது பாருங்க. லக்ஷ்மின்னாக்க உத்தம ஸ்திரீ குணங்கள் உடையவள் அப்படிங்கிற மாதிரி. உத்தம ஸ்திரீக்கு என்னெல்லாம் குணங்கள் இருக்குமோ அதெல்லாம் இவகிட்ட நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. லக்ஷ்மிஹி பத்மாங்கிறது வந்து அலர்மேல் மங்கைன்னு சொல்கிறோமோ இல்லையோ, தாமரையில் வசிப்பவள் அப்படிங்கிற மாதிரி. ஜலதி தனையா, ஜலத்தினுடைய புத்திரி, சமுத்திரத்தினுடைய புத்திரி. பார்க்கடல்லேருந்து தோன்றி பார்க்கடலில் வந்து சேர்ன் பண்ணுறச்சே வந்து அதுலேருந்து வந்தாளோ இல்லையோ, மேலே வந்தாளோ இல்லையோ, ஆவிர்பவிச்சாளோ இல்லையோ, அதை ஜலதி தனையா அப்படிங்கிறது அவளுடைய பேர். அது சமுத்திரத்தின் புதல்வி அப்படிங்கிற மாதிரி. விஷ்ணு பத்னி, விஷ்ணுவனுடைய பத்னி அப்படிங்கிறது இன்னொரு பேர் அது. அப்புறம் இந்த இந்திராங்கிறது இன்னொரு பேர் அது. ஸோ இந்திரன்னாக்கா த ரூலர் அப்படிங்கிற மாதிரி. இந்திராங்கிறது ஃபெமினின் ஃபார்ம் ஆஃப் ரூலர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது பரமபதநாதனுடைய தேவி அப்படிங்கிற அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்திராங்கிறது வந்து பரமபதநாதநாதன எம்பெருமானுடைய தேவி அப்படிங்கிற மாதிரி. இப்படிப்பட்ட நிறைய பெயர்கள் இருக்கு. இந்த மாதிரியான பெயர்கள் வச்சுட்டு வேதங்களுக்கு மூலதனமாயுள்ள உன் திருநாமங்கள் அப்படிங்கிற, அதாவது வேதங்களுக்கே வந்து அது வந்து பெரிய பொக்கிஷம், சொத்து மாதிரி அது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. உன்னுடைய திருநாமங்கள் இருக்கே அது வந்து they are a great wealth for the Vedas அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ற. யத் நாமானி, எந்த நாமங்கள், எந்த உன்னுடைய திருநாமங்கள், ஸ்ருதி பரிபணானி அப்படிங்கிற மாதிரி, வேதங்களுக்கு மூலதனமாக உள்ள அப்படிங்கிற மாதிரி. ஸோ they are both exalted by the Vedas and they are the treasure in the Vedas அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அது வேதங்களுக்கு உன்னுடைய திருநாமங்கள் வந்து மூலதனமாக இருக்கு. அதை வந்து ஏவம் ஆவர்த்தயந்தக, அதை வந்து ஆவர்த்தயந்தன சுத்தி வருது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம், சுழல்வது அப்படிங்கிற மாதிரி. ஏவம் ஆவர்த்தயந்தகனாக திரும்ப திரும்ப சொல்றவா அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்கள். உன்னுடைய திருநாமங்களை திரும்ப திரும்ப சொல்றவா இருக்காளே, மீண்டும் மீண்டும் சொல்பவர்கள், மீண்டும் மீண்டும் அனுசந்திப்பவர்கள் இருக்காளே, அவா வந்து என்னன்னாக்கா பாவங்களாகிய காற்றால், அதை என்ன சொல்றானாக்கா, ஜன்ம சக்கரத்தை நம்ம சுழன்னு இருக்கோம். அந்த ஜன்ம சக்கரம்ங்கிறது என்னத்தினால சுழறதுனாக்க, நம்ம பண்ணியிருக்கிற பாவங்கள் இருக்கு பாருங்க, அதுவே ஒரு பெரிய புயல் மாதிரி அந்த புயல் அடிச்சு அதனால ஜன்ம சக்கரம்ங்கிறது சுழல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ பாவங்களாகிய காற்றால் அப்படிங்கிற மாதிரி. துரித்தன பாவங்கள், பவனனாக்க காத்து. ஸோ துரித்த பவன, நம்ம பண்ணியிருக்கிற பாவங்கள்னால அது பாவங்களையே ஒரு காத்தாக உருவகப்படுத்துறார் அவர், பெர்சானிஃபை பண்றார் அவர். அந்த காத்துனால சுத்துறது என்னது சுத்துறது, இந்த ஜன்ம சக்கரையை சுத்துறது. ஸோ பிரேரித்தேனாக்கா சுழற்றப்பட்ட, that which is spun அப்படிங்கிற மாதிரி ஜன்ம சக்கரை. அப்படிப்பட்ட ஜன்ம சக்கரத்துல வந்து ந ஆவர்த்தந்தே, நம்ம இனிமேல் சுழல மாட்டோம். அதாவது அவளுடைய பேரை திருநாமங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறவா
அவள் வந்து இனிமேல் இந்த ஜென்ம சக்கரத்தில் இந்த மாதிரி சுழலவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவ்வாறு மீண்டும் மீண்டும் சொல்பவர்கள் இந்த பாவங்களாகிய காற்றால் சுழற்றப்பட்ட பிறவி சக்கரத்தில் அவள் மீண்டும் மீண்டும் சுழல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தாயாருடைய திருநாமங்களை எப்படி நம்ம சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறோமோ அது மாதிரி தாயாருடைய திருநாமங்களையும் நம்ம சொன்னாக்கா இந்த மாதிரி நல்ல பலன்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஸோ ஏஐ சொல்கிறது, ஓ மதர் லார்ட் முகுந்தா கைண்ட் அண்ட் வைஸ் bestows both worldly joy and heaven's prize. முகுந்தங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறது. ஸோ வாட் ஐ நார்மலி டூ இஸ், அதாவது வெறும்னா வந்து இந்த பார்த்தேன்னாக்கா சுவாமி என்ன சுவாமி தேசிகன் சாதிச்சது 4 லைனில் இருக்குது, இந்த ஏஐ சாதிக்கிறது 12 லைன்ஸ் இருக்கே சுவாமி, அது வந்து சீட்டிங் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ தி ஐடியா இஸ் திஸ், ஒரிஜினலாக கவி இந்த போயம் கம்போஸ் பண்ணுறவாளுக்கு பிகாஸ் தே ஹாவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் அபவுட் வாட் தே வாண்ட் டு டாக் அபவுட், தே கேன் பேக் திங்ஸ் வெரி நைஸ்லி. அது மாத்திரம் இல்லை, அவள் ரொம்ப கிரிப்டிக்காக எழுதுவா, அதனால் அது என்ன எழுதியிருக்கான அர்த்தம் புரியறதுக்கே வி நீட் சம்படிஸ் காமெண்டரி. ஸோ அதனால் வந்து வாட் Adiyan has done is, instead of just being a direct the translation, including all the cryptic things from the original poem, Adiyan has given a kind of an expanded meaning to the AI, so that when it gives a poem, it's not as cryptic as the original poem for which it has written an equivalent verse. அதனால் அது 12 லைனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது என்னக்கா இதுவும் if this were as cryptic as சுவாமி தேசிகன்ஸ் ஸ்லோகம், அப்போ வந்து அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எடுத்திருந்தாலும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறது, அந்த விதத்தில் அந்த மீனிங்கே எடுத்து சொல்கிற மாதிரியானது. சரியா? So bestows both worldly joy and heaven's prize. To him you turn and in his light you reign, the world's own queen in glory free from stain. As Lakshmi Padma, ocean's daughter fair, அவருடைய திருநாமங்கள்லாம் சொல்கிறது. As Vishnu's bride your names perfume the air, உன்னுடைய திருநாமங்கள் perfume the air அழகாக சொல்கிறது. Indira too the Vedas chant your fame, and sages rise by calling out each name. They chant again with steadfast breath. யார் இந்த மாதிரி திரும்ப திரும்ப சாண்ட் பண்ணுறாளோ அவள் வந்து and break the wheel that spins through birth and death. அவள் வந்து இந்த ஜன்ம சக்கரத்தை அவள் பிரேக் பண்ணிடுவாவா. No more they are tossed by sin's relentless storm. இந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த துரித பவனன்னு இருக்கோ இல்லையோ, அந்த துரித பவன பாவங்கள் சின்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்டார்ம் அப்படிங்கிறத அந்த உருவகப்படுத்திருக்காரோ இல்லையோ, அதுதான் சொல்கிறது sin's relentless storm nor bound to whirl in fate's returning form அப்படின்னு இந்த மீனிங் அழகாது இது போயட்ரியாக சொல்கிறது அது. ஸோ அவள் வந்து அதாவது என்னன்னாக்க ஷீஸ், அதாவது மனுஷாளுடைய பாவங்களெல்லாம் போக்கி அப்படின்னா அர்த்தம் அவள் வந்து மோட்சம் கிடைக்கும் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் பார்த்தேன்னாக்கா ஷீ இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அ மோக்ஷம் கிராண்டிங் ரோல் லைக் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் சொல்கிறா. எப்படி வந்து நம்ம சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் சா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி நம்ம சொல்கிறானோ இல்லையோ, நான் உன்னை லிபரேட் பண்ணுறேன் எல்லா பாவங்கள்லேருந்தும் அப்படிங்கிற மாதிரி அது அந்த 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 ரோல் இது. அந்த விதத்தில் வந்து அந்த எம்பெருமானுக்கு சொல்கிற அந்த மோக்ஷம் கிராண்டிங் ரோலை வந்து இவளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஸோ again as I mentioned, இப்போ வந்து ஸோ அப்படின்னாக்க அர்த்தம் இவள் உபாயம் அர்த்தமா சுவாமி அப்படின்னாக்க, well you can take it as உபாயம். அதை வடகலைக்காரா அப்படி தான் எடுத்துப்பா. தென்கலைக்காரா வந்து you can take it as okay, what she does is she through her role of being a mediator, she helps the Jivatma across the ocean of samsaram அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்தில் she is at least indirectly responsible for crossing the samsaram அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அது. ஸோ வந்து known from திருநாமம்ஸ் established in Vedas அப்படிங்கிற மாதிரி. இங்கே 7 திருநாமங்கள் சொல்லியிருக்கு. ஈசானா அப்படிங்கிற மாதிரி, ஈஸ்வரி அப்படிங்கிற மாதிரி, முகுந்த சம்ஸ்ரயந்தி அப்படிங்கிற மாதிரி முகுந்தனை ஆசிரியத்தவள், லக்ஷ்மியின் அப்படிங்கிற மாதிரி, பத்மாங்கிறது ஒன்று, ஜலதி தனையான்னு ஒன்று, விஷ்ணு பத்னின்னு ஒன்று, இந்திரான்னு ஒன்று. ஸோ இதுலேயே 7 திருநாமங்கள் இருக்குது. ஸோ வேணும்னாக்கா நீங்கள் லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தை சொல்லணுன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும். But I for example there is a Lakshmi Sahasranamam which begins with this slokam அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து ஸ்ரீ வாசுதேவ மகிஷி பும் பிரதானேஸ்வரேஸ்வரி அச்சிந்த்யானந்தா விபவாய
பாவா பாவ விபாவினி அப்படின்னு ஒரு இது ஆரம்பிக்கிறது. ஸோ அது வந்து ஒரு லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தினுடைய ஒரு ஸ்டார்டிங் ஸ்தோத்திரம். அது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 2 லக்ஷ்மி சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். இது வந்து என்னன்னாக்கா இதை வந்து இட்ஸ் பீன் கோட்டட் எக்ஸ்டென்சிவ்லி இன் வேரியஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் சொல்றார். அதாவது பராசர பட்டர் வந்து தன்னுடைய பகவத்குண தர்ப்பணத்தில் இதை யூஸ் பண்ணியிருக்கார். பகவத்குண தர்ப்பணம்ங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஸ்ரீ பராசர பட்டர் சாதிச்சிருக்கிற காமெண்ட்ரி இது. அதில் யூஸ் பண்ணியிருக்கார். அதே மாதிரி பெரியஜியர்னு சொல்லப்படுற ஸ்ரீ மணவாள மாமுனிகள் வந்து அவர் வந்து ஸ்ரீசுக்த பாஷ்யத்தில் இதை சொல்லியிருக்காரு. சுவாமி தேசிகனும் தன்னுடைய சத்துஸ்லோகி பாஷ்யம், ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யம் இதிலெல்லாம் கூட வந்து இந்த சஹஸ்ரநாம லக்ஷ்மி சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்துலேருந்து கோட் பண்ணியிருக்கா. அது மாத்திரம் இல்லை, அது அந்த லக்ஷ்மி சஹஸ்ரநாமங்கிறது வந்து இட்ஸ் யூஸ்ட் இன் க்ஷேத்ரம்ஸ் லைக் ஸ்ரீரங்கம் இன் நித்ய அர்ச்சன கிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். தேர் இஸ் another one which I mentioned, it's from ஸ்கந்த புராணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ there is no paucity of the லக்ஷ்மி சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி. லக்ஷ்மிங்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே சொன்னேன், she has all the virtues of a most exalted lady அப்படிங்கிற மாதிரி. இந்த துரித பவன அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை வருது பாருங்க. அதாவது இந்த ஜன்ம சக்கரம்ங்கிறது வந்து என்னத்தினால சுத்துறது அப்படின்னாக்க நம்மளுடைய பாவங்கள் வந்து அந்த பாவங்கள் வந்து ஒரு ஸ்டார்ம் மாதிரி ஒரு புயல் மாதிரி வருது. அதனால அந்த ஜன்ம சக்கரம் சுத்துறதுன்னு சொல்றாரு இல்லையோ. துரித பவன பாவங்களாகிய புயல், பாவங்களாகிய காற்று, அதனால பிரேரித்தே, அதனால சுழற்றப்பட்ட ஜன்ம சக்கரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரோ இல்லையோ. அந்த துரித பவன இந்த பாவங்களால் வர்ற அந்த காத்து அப்படிங்கிறத வந்து இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். இட்ஸ் ஆல்சோ ரெஃபரன்ஸ் டு ஷடவாயு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது என்னன்னாக்கா ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. என்னன்னாக்கா நம்ம வந்து தாயாருடைய கர்ப்பப்பையில் இருக்கிறச்சே நம்ம வந்து வி ஹாவ் குட் ஐடியா ஆஃப் அவர் ஸ்வரூபம். இவன் எம்பெருமானன் தாயாருக்கு நம்ம தாசர்கள் அப்படிங்கிற மாதிரியான நாலேஜ்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம போன ஜென்மத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இந்த ஜென்மத்தில் நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரியான நினைப்புகள்லாம் இருக்கும். பட் ஆனாக்கா அது எப்போனாக்கா சரி, அது வெளியில் வந்தப்புறமும் தாயாருடைய கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வந்தப்புறமும் அந்த நாலேஜ் நினைப்பு இருந்ததுனாக்கா நல்லா இருக்கும். பட் ஆனாக்கா என்ன ஆகுதுனாக்கா இந்த ப்ராசஸ் ஆஃப் கம்மிங் அவுட் வி கெட் எக்ஸ்போஸ் டு சம்திங் கால்டு ஷட்டவாயு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா, which is a subtle force. அதை வாயுன்னே சொல்கிறாரு. which is a subtle force that causes beings, ஜீவராசிஸ், to forget their ஸ்வரூபம் ஆர் மெமரிஸ். ஆல்தோ போன ஜென்மத்தில் இப்படி பண்ணிட்டேனே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மறந்து போய்டுறது அது. ஸோ we end up starting from scratch and making that, committing the same sins that we committed in previous births. அந்த மாதிரி அது. அதனால தான் சுவாமி நம்மாழ்வாருக்கு ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷட்டகோபன்னு பேர். அது இந்த ஷட்டவாயுலேருந்து தான் வருது அது. ஏன்னா அவர் வந்து அந்த ஷட்டவாயுவை அவர் ரெசிஸ்ட் பண்ணார் அவர் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவருக்கு ஷட்டகோபம்னு பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாது. ஸோ அதாவது துரித பவனங்கிறதுக்கு அந்த ஷட்டவாயு அதுவும் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அதையும் சொல்கிற மாதிரி அது. ஸோ அந்த ஷட்டவாயுனால திரும்ப சுழண்டுட்டே இருக்கும் அது. அதுதான் நமக்கு இருக்கிற அந்த ஒரிஜினல் நாலேஜை மறக்க வச்சுடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ தாயாரை பற்றி சொல்கிறதுக்கு பார்த்தேன்னாக்கா அஸ்ய ஜகத ஈஷானா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி அபவுட் தாயார் சொல்கிறது. அதாவது ஜகத அந்த ஜகதம் இருக்கு, அந்த உலகத்தினுடைய ஈஸ்வரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி ஈஷானோ பூத பவ்யஸ்ய அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி எம்பெருமானை பற்றி சொல்கிறது. பூத பவ்யம் அந்த மாதிரி உலகங்களுக்கெல்லாம் அவன் ஈசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அது இந்த சம்ஸ்ரயந்தி முகுந்தம்ங்கிறது வந்து பார்த்தேன்னா அடியன் மென்ஷன். அதாவது எம்பெருமானை முகுந்தனை நன்றாக அடைந்தவள் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அகலகில்லே நிறையும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இன்னொரு விதமாக வியாக்கியானம் கொடுக்குறா ரொம்ப அழகாக. அதாவது நீங்கள் பார்த்தேன்னாக்கா தாயாருக்கு பேர் வந்து ஸ்ரீன்னு ஒரு அழகான பேர் இருக்குது. அந்த ஸ்ரீங்கிற பேரில் வந்து நிறைய 6 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸ்ரீரித்யேவசநாமதே பகவதி ப்ரூமகதம் தாம் வயோ அப்படின்னு இவர் ஸ்ரீ ஆளவந்தா சத்துஸ்லோகில முதல்ல சொல்கிறார். தாயே, உன்னுடைய எல்லா க்ளோரிஸையும் விட்டுடு, உன்னோட பேரே ஸ்ரீன்னு இருக்கே, இதை விட வசந்த க்ளோரி என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னாக்கா அதுக்கு வந்து இட் எக்ஸ்பேண்ட்ஸ் இன்டு 6 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஷி டஸ். அதே தான் சுவாமி தேசிகனும் ஸ்ரீஸ்துதியில் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம் அசரணக துவாம் சரண்யாம் பிரபத்தியே. அந்த ஸ்ரீயாக இருக்கிற உன்னை
உங்கள்கிட்ட நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த 6 அர்த்தங்கள் இருக்குது அந்த ஸ்ரீங்கிற வார்த்தைக்கு அப்படின்னு. அதில் வந்து ஒன் ஆஃப் த மீனிங்ஸ் என்னன்னாக்கா நம்ம பார்த்தோம், அதை வந்து அந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கச்சே ஸ்ரயத்தே அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மீனிங்ஸ். ஸ்ரயத்தேனா அர்த்தம் எம்பெருமானை அடைகிறாள், ஆசிரயிக்கிறாள். ஷி அப்ரோச்சஸ் எம்பெருமான் ஆன் சேத்தனாஸ் பிஹாவ். ஏன்னா அந்த புருஷகாரம் பண்ணுறதுக்கு அவனை சேத்தனாஸ் கிட்டேன்னு கேட்டுட்டு அதை தன்னுடைய நாதனான எம்பெருமான் கிட்ட போய் டு மேக் த கேஸ் ஆன் behalf of the Chaitanas, அதுக்காண்டி பண்றாளோ இல்லையா, அதுக்கு அந்த ரோலுக்கு பேர் ஸ்ரயத்தே அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீங்கிற வார்த்தையினுடைய 6 அர்த்தங்கள்ல ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை சொல்ற மாதிரி சம்ஸ்ரயந்தி முகுந்தம்ங்கிறது அவளுடைய இந்த 6 ஸ்ரீங்கிற வார்த்தையினுடைய 6 அர்த்தங்கள்ல ஒரு அர்த்தத்தை சொல்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தி ப்ரீஃபிக்ஸ் சம் ஷோஸ் தட் ஆர் அட்டாச்மெண்ட் டு ஹிம் இஸ் எட்டர்னல் நெவர் எண்டிங், அது முன்னாடி பார்த்துருக்கோம். முகுந்தன்கிற வார்த்தையும் நம்ம அர்த்தத்தை பார்த்துருக்கோம். அது ஸோ அவனுடைய எம்பெருமானுடைய ஆம்னி பிரசன்ஸை வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியில சொல்லியிருக்கு. அவன் வந்து எம்பெருமான் வந்து பெர்வைட்ஸ் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ், போத் தி இன்னர் வேர்ல்ட் ஆஃப் கான்ஷியன்ஸ், நம்மளுடைய ஆத்மாக்குள்ள இருக்கானவன், அந்த அவுட்டர் வேர்ல்ட் ஆஃப் ஃபினாமினா வெளியில் உள்ளதுகள்லாம் கூட இருக்கான் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இவளும் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் வியாக்கியானங்களில். விஷ்ணு பத்னின்னு சொல்கிறச்சே வந்து அதாவது இப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கானே ஹூ இஸ் ஆம்னி பிரசன்ட், அவன் வந்து விஷ்ணு பத்னின்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்கா அவன் பண்ற எம்பெருமான் பண்ற ஜெகத் சிருஷ்டி, சம்ரக்ஷணம், பிரளயம்னாக்க டிசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி அழிக்கிறது, மோட்ச பிரதானம் மோட்சத்தை கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்களை ஷி ஜாயின்ஸ் ஹிம் இன்செப்பரபிளி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷி ஹஸ் டேக்கன் திக்ஷா அலாங் வித் ஹிம் இன் த யக்ஞா ஆஃப் ப்ரொடெக்டிங் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. அந்த ததாம் ஏதத் விரதம் மம, அது என்னுடைய விரதம்னு சொல்றானோ இல்லையா ஸ்ரீராமன், அந்த விரதத்தை இவளும் எடுத்துட்டவர். ஷி ஹஸ் டேக்கன் திக்ஷா அலாங் வித் ஹிம் in the yajna of protecting the world அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ பெரிய பிராட்டியார் இது வந்து பையம்பாடி சேட்டலூர் ஸ்ரீவத்சாங்காச்சாரியார் சுவாமின். By the way, Adiyan should acknowledge the commentary written by Sri Payyambadi Chetalur Srivatsankacharya Swami. So அது வந்து Adiyan is also using that as one of the references அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். அவர் பெரிய பிராட்டியார் உலகம் என்ற இரண்டுமே பகவானுக்கு சேஷபூதங்கள், அதாவது அவனுக்கு அதீனமானவாவா. இருப்பினும் ஆத்ம சமர்ப்பண ரூப ஹவிஸில் ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கிற அந்த யஜ்ஞத்துல ஆத்மாங்கிற ஹவிஸ் இருக்கே, அதுக்கு உத்தேசத்துவம் எம்பிரானை போன்று இவளுக்கும் இருக்கிறது, இதில் குற்றம் இல்லை, எதுவும் இல்லை. அந்த மாதிரி சொல்றதுல வந்து தப்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஈவன் இஃப் யூ சே தட் பெரிய பிராட்டி உலகம் எல்லாமே வந்து எம்பெருமானுக்கு அதீனமாக இருக்குன்னு சொன்னாலும் அந்த மாதிரி அவளும் ஒரு உத்தேசியம் ஒரு சேஷின்னு சொல்றதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னாக்கா ஒரு யஜ்ஞம் பண்றச்சே இந்த கர்த்தாவான ஒரு அந்த மனுஷனுடைய பத்னி இருக்காள, அவளுக்கும் she has the status of being the leader of all the activities included in the event. என்ன சொல்லியிருக்கீன்னாக பத்னிஹி பாரிணத்யஸ்ய ஈஷ்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது பண்ற யஜ்ஞத்துல அந்த பத்னிக்கும் அந்த உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரியான, அதாவது அவனுக்கு தலைவியாக இருக்கிற அந்த உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எம்பெருமான் மாதிரி she pervades everything everywhere always and makes the chits and the chits function அப்படிங்கிறது ஒரு ஆல்சோ ஒரு சம்ஹிதால என்ன சொல்லியிருக்குனாக்க இந்த தாயாருக்கு இந்த மாதிரியானது இருக்கே. ஸோ அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரும்னா, சரி பூதேவியும் நீலாதேவிக்கும் இந்த மாதிரியான இதுகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கேள்விகள் வரும். அதாவது அவளுக்கும் இந்த மாதிரியான ரோல்ஸ் இருக்கான்னு கேட்டாக்க அவளுக்கு அந்த ரோல்ஸ் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் பெரிய பிராட்டி இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த 3 பிராட்டிகள் அப்படிங்கிற மாதிரி. ததா பூமிஷ்ச நீலாச்ச சேஷபூதே மதே மம ஸ்வரூப தஸ்து ந தயோஹோ குணத்தோ வியாப்திரிஷ்யதே அப்படிங்கிற மாதிரி. என்னன்னாக்கா பூமி தேவி அண்ட் நீலா தேவி வந்து they are considered subordinate beings. However, unlike Periya Pirati, their pervasiveness is accepted only in terms of qualities, not in terms of their essential nature அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? அப்புறம் வந்து இந்த மோக்ஷ பிரதத்துவம்னு சொல்றது இந்த இதில் வந்து சொல்றாரு இல்லையோ, ந ஆவர்த்தந்தே துரித பவன பிரேரித்தே ஜன்ம சக்கரேன்னு சொல்றாரோ இல்லையோ. அதாவது தாயாருடைய திருநாமங்களை அடிக்கடி சொல்றவா வந்து இந்த ஜன்ம சக்கரத்துல சுழல மாட்டார் அப்படின்னு சொல்றது வந்து there's another way of saying that she grants மோக்ஷம் அப்படிங்கிற மாதிரி. So if you're not happy with the
the role of upayam that she plays, then you can take it as அந்த ஒரு மீடியேட்டராக புருஷகாரத்துவம் மூலமாக மோட்சம் அடையறதுக்கு வழி பண்றாள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது நீங்க அது செய்யும். ஸோ சாஸ்வத சம்ஹிதாலையும் சொல்லியிருக்கு, she is delightful and grants all of the desires அப்படிங்கிற மாதிரி. she ferries souls across the vast ocean of worldly existence. சம்சாரத்தை கடக்கிறதுக்கு அவள் ஹெல்ப் பண்றாள் அப்படிங்கிற மாதிரி. again whenever I say that I also have to I try to mention, okay, நீங்க வடகலை என்னாக்கா எடுத்துக்கோங்க, உபாயமாகவும் இருக்காள் அவள்னு எடுத்துக்கோங்க. if you are தென்கலை, just take it as a reference to her புருஷகாரத்துவம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. for those who are scorched by the fire of past karmas and who meditate upon her, she brings relief from sorrow. she gladdens devotees with a tiny part of the radiance born from her own moon-like face அப்படிங்கிற மாதிரி. சர்வ காம பிரதாம் ரம்யாம் சம்சார அர்ணவதாரிணீம். சம்சார அர்ணவதாரிணீம், சம்சாரம் அப்படிங்கிற சமுத்திரத்தை தாரிணீம் கடக்க வைக்கிறவள் அப்படிங்கிற மாதிரி. பூர்வ கர்மானலார்த்தானாம் தியாயினாம் கேதசாந்தயம் ஸ்வதக்திரேந்திருகலோத்தேன க்லாதயன் கோகணேன தூ அப்படிங்கிறது அந்த அர்த்தத்தை சொல்றது. அது ஸோ முக்கியமானது வந்து ஸ்ரீ ஃபெரி சோல்ஸ் அக்ராஸ் த வாஸ்ட் ஓஷன் ஆஃப் வேர்ல்ட்லி எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. சம்சார ஆர்ணவ இந்த தாரிணியம் அப்படிங்கிறத அழகாக சொல்றது அப்படிங்கிற மாதிரி. வரதராஜ பஞ்சாசத்துலையும் சுவாமி தேசிகன் வந்து இவள் வந்து எம்பெருமானுடைய உதவி இல்லாமலே நம்மளை சம்சாரத்தை கடக்க வைப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒன்று சொல்றார். அவர் என்ன சொல்றாருனாக்கா, சுவாமி ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. என்ன சொல்றாருனாக்கா, சுவாமி நீர் வந்து ரொம்ப மூச்சு காட்டாம குவாய்ட்டா இருக்கே சுவாமி, அடியேன் படுற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படி சும்மா அப்படி குவாய்ட்டா இருக்கே சுவாமின்னு அதெல்லாம் பார்த்துட்டு அதான் என்ன சொல்றாருனாக்கா, அது வந்து பஷ்யன் அப்படிங்கிற ரெண்டாவது வார்த்தை பஷ்யன். இப்போ அது பார்த்துட்டு இருக்கேன் அடியேன் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு. அதே மாதிரி ஜோஷமாக மௌனமாக இருக்கேன், அடியேன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இப்படி மௌனமாக ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீரே சுவாமின். இந்த மாதிரி நீர் இருந்தேன்னாக்க என்ன ஆகும் தெரியுமா, தாயார் இருக்காளோ இல்லையோ, தாயாருங்க தயான்னு ரெஃபர் பண்ணுறாரு. அவர் பேரே தாயாருடைய பேரையே தயான்னு வச்சுட்டார் அவர். அவள் என்ன பண்ணுவாள்னாக்க துர்நிவாரா, அவள் தடுக்க முடியாதபடியே அவள் என்ன பண்ணுவாள்னாக்க, அவளே வந்து நீ பார்த்துட்டே இருக்கிறச்ச அவள் வந்து என்னை வந்து அந்த சமுத்திரத்தை கடக்க வச்சு உன்னுடைய திருவடியில சேர்த்து விட்டுருவா அவள். அப்படிப்பட்டவள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றார் அவர். பர்யாகுலம் மகதே துக்கபயோ நிதௌமாம் பஷ்யன் கரீஷயதி ஜோஷமவஸ்திதஸ்த்வம் ஸ்வாரேக்ஷணேபி மிஷதி த்வயி நிர்நிமேஷம் பாரே கரிஷ்யதி தயா தவ துர்நிவாரா. பார்த்துட்டே வரும் சுவாமி, எல்லா கிரெடிட்டும் அவளுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னு சொல்றது, ஓ லார்ட் ஆஃப் ஹஸ்திகிரி சைலண்ட் ஸ்டில், நீ சைலண்டா ஸ்டில்லா இருக்கிறே சுவாமின். யூ வாட்ச் மீ ட்ரவுன் இன் ஃபேட்ஸ் அண்ட் எண்டிங் வில். இந்த மாதிரி நான் என்னுடைய கர்மாக்கள்ல கஷ்டப்படுறேன் பார்த்துட்டே இருக்கிறே சுவாமி. மை ஹார்ட் இஸ் டாஸ்ட் அப்பான் த ஸ்டார்ம்ஃபுல் சீ. இந்த சம்சாரங்கிற சீல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் சுவாமி. தஸ் மெர்சி நாட் கம்பெல் யுவர் கேஸ் டு மீ. உமக்கு தயன்னு ஒன்று இருக்கா சுவாமின். பட் ஈவன் இஃப் யூ ஸ்டாண்ட் வித் quiet grace, சும்மா அப்படி பார்த்துட்டே இருந்தாலுமே சுவாமின், and blinking eyes upon this awful place, and மாதிரி வெறும்னா வந்து கண்ணை இமைக்காமல் அப்படி என்னை பார்த்துட்டே எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருன்னு அனுபவிச்சு பார்த்துட்டு இருந்தேனாலும் கூட என்ன ஆகும் தெரியுமா சுவாமி, அது and she whose grace no shadow dares oppose. அவளுடைய கிரேஸை வந்து ஒத்தராலையும் எதிர்க்க முடியாது, அவளுடைய கருணையை. அப்படிப்பட்டவள் வந்து will bring me safe ashore to you who froze அப்படின்னு. அதாவது நம்ம ஏஐ வந்து எப்படி நம்ம வந்து ஒரு எம்பெருமான இது பண்றச்ச ஒரு உரிமையோட நம்மளுடைய கோபத்தை காமிப்போமோ அது மாதிரி சொல்றது. will bring me safe ashore to you who froze. நீர் ஒன்றும் பண்ணாம அப்படி ஃப்ரீஸ் பண்ணி அப்படி யூ ஃப்ரோஸ் பண்ணி ஃப்ரோசனாக நின்றுட்டு இருந்தே சுவாமின்னு அப்படின்னு அழகா சொல்றது. அது இரண்டாம் திருவந்தாயில பூதத்தாழ்வாரும் அதுதான் சொல்றார். காண கழிகாதல், உன்னை பார்க்கணுங்கிற ஆசை வந்து கைமிக்கு காட்டினால் தலைக்கு மேல வெள்ளம் போறது, கைக்கு மேல இது இருந்ததுனாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி ரொம்ப உன்னை பார்க்கணுங்கிற ஆசை வந்து எக்கச்சக்கமா இருந்ததுனாக்க, அதாவது அடியே எனக்கு வந்து உண்மை பார்க்கணும், பரமபதத்துக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை, அங்கேயே சேர்ந்து இருக்கணுங்கிற ஆசை வந்ததுனாக்க
அதை நாணப்படும் என்றால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். என்னோட மனசுக்கிட்ட சொன்னேன்னாக்கா அதுக்கு பண்ணுமா சுவாமி நானுமே அப்படின்னு ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டின் எழுப்புறார். பேணி கருமாலை பொன்மேனி காட்டாமன் காட்டும், அதாவது அவனா எம்பெருமானே விரும்பி தன்னுடைய திருமேனியை எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி தாயார் என்ன பண்ணுவா தெரியுமா? திருமாலை நங்கள் திரு எங்களுடைய ஸ்ரீதேவி இருக்காளே, அவள் வந்து கரகரான்னு எழுத்துன்னு எம்பெருமானுடைய திருவடியில என்ன சமர்ப்பிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி சனத்குமார சம்ஹிதாலையும் வந்து அந்த தாயாரை ஆசிரியிக்கிறவா வந்து அதாவது அவளுடைய பாவர்ட்டி வில் பி டிஸ்ட்ராய்ட் அண்ட் he'll be freed from all sins அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது. ஸோ தாரித்ரம் நஷ்யதே தஸ்ய சர்வ பாபாத் பிரமுச்சியதே சர்வ பாபாத் பிரமுச்சியதே பாபாத் அப்படிங்கிற மாதிரி எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது தாயாருடைய அது ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது 9வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்தில் வந்து there is a kind of a tinge of sadness in this ஸ்லோகம். அது சுவாமி தேசிகன் வந்து என்னன்னாக்கா, சுவாமி இது இருக்கட்டும், நம்மளுடைய அதாவது மற்ற மதங்கள் நம்மளை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கட்டும், நம்மளுடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கே சுவாமின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கப்பட்டுக்கிறார். அதாவது எதை பற்றி சுவாமி டிஃப்ரென்சஸ் இருக்குன்னாக்கா, தாயாருடைய ரோல் என்ன, எம்பெருமானுடைய ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆதங்கப்பட்டுக்கிறார் அவர் தாயாரை பற்றி சொல்கிறச்சு என்ன சொல்கிறாருனாக்க, சுவாமி இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறார் சுவாமி. ஒருத்தர் வந்து நோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங் இஸ் ரைட், எம்பெருமான் தான் உசந்தவன் சொல்கிறா. இன்னொருத்தர் வந்து நோ தாயார் தான் உசந்தவன் அப்படிங்கிறா. சில பேர் வந்து வேறு மாதிரி சொல்கிறா. ஸோ அந்த விதத்தில் வந்து ஒவ்வொரு நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவத்துக்குள்ளேயே நிறைய விதமான இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவுட் சைடு இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியான எதிர்கள் இருக்குது. ஸோ அப்போ என்ன அவள் வந்து என்ன பண்ணுறாள்னாக்கா, அந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறவா என்ன பண்ணுறாள்னாக்கா, ஒரு சேத்துல விழுந்து அவள் மூழ்கின மாதிரி இருக்கா. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறவா வந்து அவள் வந்து they kind of lose the all appearances of respectability இல்லையா. ஸோ அந்த விதத்தில் வந்து அவள் ஒரு சேத்துல விழுந்துட்டவா மாதிரி சொல்கிறார். அவள் சேத்துல விழுந்துட்டவா மாதிரி அவள் ஃபைட் பண்ணுறாளே. சில பேர் சேத்துல மூழ்கியே இருக்கா, சில பேர் வெளியில் வர்ற மாதிரி இருக்கா. அப்புறம் வெளியில் வர்ற மாதிரி சரி இன்னும் நல்லதாக கொஞ்சம் சென்சிபிளாக பேசுவான்னு நினச்சின்னா திரும்ப உள்ளே போயிடுறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படிப்பட்டவா வந்து சுவாமி இருக்கத்தான் இருப்பா. அவள் வந்து தாயே இருக்கட்டும், அவள் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டும், என்ன வேணாலும் ஃபைட் பண்ணிக்கிட்டும் அவளுக்குள்ள. ஆனாக்க வந்து எங்களுக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் வந்து இந்த திவ்ய தம்பதிகள் தான் அடியவங்களாகிய எல்லோருக்கும் ஒரு பரதேவதைகள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் who cares about those other people who fight அப்படிங்கிற மாதிரி, let them fight அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ இதில் வந்து தாயாரை வந்து பகவதி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு, அட்ரஸ் பண்ணுறார் அவர். let me quickly chant it. So त्वामेवाहु गतिचिदपरे त्वत्प्रियं लोकनाथं किं तैरन्तः कलहमलिनैः किञ्चिदुत्तीर्यमग्नैः त्वत्सम्प्रीत्यै विहरति हरौ सम्मुखीनां श्रुतीनां भावारूढौ भगवति युवां दम्पती दैवतं नः. ஸோ இதில் தாயாரை பகவதின்னு கூப்பிடுறார், அட்ரஸ் பண்ணுறார். பகவான் பகவதி. ஸோ பகவதி இஸ் த ஃபீமேல் ஃபார்ம் ஆஃப் பகவான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பகவான்கிற வார்த்தைக்கு வி ஆல்ரெடி அது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 6 குணங்களை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அது. ஸோ அது வந்து ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜக அப்படிங்கிற மாதிரியான 6 குணங்கள். அடியான் ஆஃபன் யூஸ் சேஸ் இந்த மாதிரி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் இந்த 6 குணங்களை அப்படிங்கிற மாதிரி. பகவதிங்கிறது அதே தான். அது பகவதி அப்படிங்கிற வார்த்தை வந்து 6 குணங்களை உடையவளே அப்படின்னு தாயாரை சொல்கிற மாதிரி அது. ஸோ எம்பெருமானை போல ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் நிரம்பியவளே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருனாக்க, சில பேர் வந்து இது கதிச்சித் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சில பேர் வந்து தாயே அவள் வந்து என்ன சொல்கிறாருனாக்க தேவரீரிய. ஸோ துவாமேவ. ஸோ அவள் என்ன சொல்கிறா, துவாம் ஏவ லோகநாதம். சில பேர் சொல்கிறா கதிச்சித் ஆகுஹு. சில பேர் கதிச்சித், சில பேர் ஆகுஹு சொல்கிறா. என்ன சொல்கிறா, துவாம் ஏவ தாயே நீதான் லோகநாதம் அப்படின்னு சில பேர் சொல்கிறா.
அப்பரே வேறு சிலர் சம் அதர் பீப்புள் வந்து ஆஹுஹு அவள் சொல்றா, என்ன சொல்றான்னாக்கா, துவத் பிரியம், உனக்கு பிரியமா இருக்கானே அந்த எம்பெருமான், அவன்தான் லோகநாதம் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவை சொல்றா. சிலர் சொல்றா நீதான் உலகத்துக்கு தலைவி, வேற ஒருத்தரும் இல்லை என்ன சொல்றா. சில பேர் வந்து அவன்தான் உலகத்துக்கு தலைவன், வேற ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி சொல்லிட்டு அதான் சொல்றார், உலகுக்கு தலைவியாகவும், வேறு சிலர் தேவரீருக்கு பிரியமான எம்பெருமானையே உலகுக்கு தலைவனாகவும் சொல்லுகிறார். அவ சொல்றாவா, இப்படி வந்து அந்த கலக இப்படி ஒருத்தருக்கு சண்டை போடுறதுனால மலினைனாக ஜலத்துல மூழ்கி இந்த சேருன்னு சொல்லுவாள், இந்த மட், அந்த மட்டுனால அழுக்கடைஞ்சு அந்த மாதிரி அழுக்கடைஞ்சு போறவா அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகி அந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிற சேத்துல அமுங்கி they get dirty அப்படிங்கிற சொல்றார். நீரில் மூழ்கி சேற்றால் அழுக்கடைந்தவர்கள்னு சொல்லி அந்த மலினைகள் அப்படின்னு அவளை சொல்றா அவர். அப்புறம் சில பேர் வந்து அந்த சேத்துல மூழ்கினவா, சில பேர் கொஞ்சம் வெளியில வரா. சரியா, so we think okay they've come out of this so they will not be fighting anymore, அந்த கரை சேர்ந்துருவா அப்படிங்கிற மாதிரி. ஆனாக்கா வந்து அவ என்ன பண்றான்னாக்கா, கொஞ்சம் வெளியில வந்து ஆனா திரும்பவும் அழுந்து போயிடுறா. அவ திரும்ப they engage in this endless argument அப்படிங்கிற மாதிரி. அந்த இன்னொரு குரூப்பை சொல்றார், கிஞ்சித் உத்தீரிய, சில பேர் வந்து கொஞ்சம் வெளியில வந்து மக்னைகி, திரும்பவும் மூழ்கி போய்ட்றாவா, திரும்பவும் அந்த சண்டை போடுறது, இல்லை நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல அவ மூழ்கி போய்ட்றா. இப்படிப்பட்ட இந்த 2 விதமான மனுஷால் இருக்காளே, சேத்திலேயே மூழ்கி நிற்கிறவா, அதுலேருந்து கொஞ்சம் வெளியில வந்து திரும்பவும் மூழ்கி போய்ட்றா. இப்படிப்பட்ட இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வச்சுன்னு சண்டை போடுறாளே, ஒருத்தருக்கு சண்டை போடுறாளே, அவளால சுவாமி கிம் தாயே கிம் தைஹி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கிம் தைஹி, என்ன பயன் சுவாமி, ஆஃப் வாட் யூஸ் இஸ் அவளால, ஆஃப் வாட் யூஸ் ஆர் தே சுவாமி தாயே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு வருத்தத்தோட சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னாக்கா நான் வந்து அதெல்லாம் அவசியமா தாயே. அதாவது துவத்சம் பிரீத்தியை விஹரத்தி ஹரோ, இந்த ஹரின்னு சொல்லப்படுறவன் வந்து இந்த ஹரிங்கிற பேரை யூஸ் பண்றார். ஹரிங்கிறவன் என்ன எந்த எதுல இருந்து அவனுக்கு அந்த பேர் வருது, பாவங்கள் எல்லாம் அவன் ரிமூவ் பண்றான். ரிமூவர் ஆஃப் சென்ஸ் அப்படிங்களா. ஹரதி பாபானி அப்படின்னு இந்த ஹரி அஷ்டகம்ல, பிரகலாதனுடைய ஹரி அஷ்டகம்ல ஆரம்பிக்கிறதே அதான வருது. ஹரிர் ஹரதி பாபானி, அந்த பாவங்களெல்லாம் போக்க வைக்கிறவன் அந்த ஹரி இருக்கானே, அந்த ஹரியினுடைய அவன் தத்சம் பிரீத்தியை விகரத்தி ஹரோ, அந்த தேவர் உன்னுடைய பிரீத்திக்காக வேண்டியே, தத்சம் பிரீத்தியை உன்னோட பிரீத்திக்காக வேண்டிய அந்த ஹரிங்கிறவன் இருக்கானே பெருமான், அவன் வந்து இந்த விஹரத்தி அவனுடைய தேவரீருடைய மகிழ்ச்சிக்காக வேண்டிய லீலைகள் பண்றான். விஹரத்தின்னாக்க விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி லீலைகள் பண்றான்னு அர்த்தம். தாயே உன்னுடைய சந்தோஷத்துக்காக வேண்டிய லீலைகள் பண்றானே யாரு, அந்த ஹரின்னு சொல்லப்படுறவன். அவன் வந்து உனக்காக வேண்டிய உன்னுடைய சந்தோஷத்துக்காக வேண்டிய பண்றான். அவன் வந்து எம்பெருமானிடமே வந்து அந்த நோக்கம் கொண்டு நிற்கும் வேதங்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கானே, அவன் வந்து சம்முகீனாம் ஸ்ருதீனாம் வேதங்கள் எல்லாம் அப்படி அவனையே பார்த்துட்டு இருக்கு. ஏன்னாக்கா அவன்தான் அவனுடைய அந்த ஏன்னா அவன்தான் சுப்ரீம் பீயிங் அப்படிங்கிற மாதிரி அவனே பார்த்துட்டு இருக்கோ இல்லையோ, அப்படிப்பட்ட வேதங்கள் சம்முகீனாம் ஸ்ருதீனாம் அவனே பார்த்துட்டு இருக்கிற அந்த வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேதங்களுடைய பாவ ஆரூட அப்படிங்கிற மாதிரி அதுகளுடைய தாத்பரியமே நீங்க 2 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பாவ ஆரூட 2 பேருக்கும் தாத்பரியமாக இருக்கின்ற யுவாம் தம்பதி, நீங்க திவ்ய தம்பதியான நீங்க 2 பேர். ஸோ அப்படி வேதங்களுடைய அந்த தாத்பரியம், இந்த இன்னர் மீனிங் வந்து யாருன்னாக்க நீங்க 2 பேரும் தான். அது யுவாம் தம்பதி, இந்த டிவைன் தம்பதியாக இருக்கிற நீங்கள் 2 பேர் தான். அப்படிப்பட்டவா வந்து தெய்வத்தம் நக எங்களுக்கு அடியோங்களுக்கு தெய்வத்தம் அப்படின்னாக்கா பரதெய்வதை ஆகிறீர்கள். இந்த ஆர்கியூ பண்றவா என்ன வேணாலும் ஆர்கியூ பண்ணிட்டு போகட்டும் தாயே, நான் அவளை பத்தி ஒரி பண்றதை விட்டுட்டேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 2 பேர் உன்னுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டிய இந்த ஹரிங்கிறவன் வந்து விளையாட்டுகள் நிறைய பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து அந்த லீலைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான வந்து இந்த வேதங்கள் வந்து ரொம்ப வசத்தியா சொல்றது. அந்த வேதங்களுடைய தாத்பரியமாக நீங்க 2 பேரும் இருக்கு. தி மிதுனம் ஆஃப் யூ டூ, தி யூனியன் ஆஃப் யூ டூ, அவர் 2 பேரும் அதனுடைய தாத்பரியமாக இன்னர் மீனிங்காக இருக்கு. அந்த மிதுனம் இருக்கே, அந்த நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த திவ்ய தம்பதிகளாக இருக்கிற அந்த இது வந்து இணை பிரியாமல் பிரிக்க முடியாமல் இருக்கிற பாஸ்கரேன பிரபா இவ அந்த மாதிரியான இருக்கிற நீங்க 2 பேரும் தான் எங்களுக்கு வந்து பரதெய்வத்தை. அதனால எங்களை பத்தி
மற்றவாளை பற்றி நாங்கள் கவலைப்படலை, எங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு போயிடுத்து தாயே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஓ லேடி crowned with six resplendent straights, இந்த பகவதி இந்த 6 குணங்கள் இருக்கிறவள் அப்படிங்கிறத சொல்கிறதோ இல்லையோ. whose wisdom, strength and rule the world elates, some claim that you alone the scepter wield. என்ன அழகாக சொல்கிறது, you alone the scepter wield. செப்டருங்கிறது ராஜா வச்சுருக்கிற அந்த செங்கோலை பற்றி சொல்கிறது. நீதான் செங்கோல் ஓச்சுகின்றாய்னு சில பேர் சொல்கிறா அப்படின்னு மாதிரி சொல்கிறது. while others cry to him the world must yield. சில பேர் சொல்லுவோம் நோ அவனுக்குத்தான் உலகம் அடிமைன்னு சொல்கிறா. they quarrel deep in drains of murky strife. சகதியில் அம்ட்டுண்டா வா சண்டை போட்டுன்னு இருக்கா சுவாமி. where pride and mud defile the stream of life. என்ன அழகாக எழுதியிருக்கு பாரும்போது. some rise a bit then sink in filth once more. சில பேர் வந்து சகதியிலேருந்து வெளியில் வர மாதிரி வர்றா, திரும்ப வந்து அமுங்கி போய்ட்றாவா. what wisdom lies in battles fought so poor. Kim taihi taye, what wisdom lies in battles fought so poor. அப்படின்னு அழகாக சொல்கிறது. but we O Bhagavati know what's true, that Hari acts to bring delight to you. The Vedas praise you both in sacred tone. ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிறது, நீங்கள் ரெண்டு பேரும் தான் சுப்ரீம் தேவதைகள்னு சொல்கிறது. and we your slaves adore you two alone. adore you two alone. நீங்கள் ரெண்டு பேரும் தான் சுப்ரீம் தேவதைகள். the மிதுனம் of you two, the union of the you two அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பற்றி சொல்கிறாரோ இல்லையோ. கோதாஸ்துதிலையும் வந்து வாசாலயந்தி வசுதே ரசிகா ஸ்திரிலோகிம் நியூனாதிகத்வ சமதா விஷயர் விவாதைகின. கோதாஸ்துதி ரொம்ப அழகான ஸ்தோத்திரம், அது நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. அதில் வந்து ஆண்டாளுடைய கல்யாணத்தை எடுத்து சொல்கிறார் அவர். ஸோ நம்ம அடியன்டட் உபன்யாசம் ரீசெண்ட்லி ஆன் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் என் கோதாஸ்துதிகி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, அது 21ஆவது ஸ்லோகத்தில் வந்து ஆண்டாளுக்கும் எம்பெருமானுக்கும் திருக்கல்யாணம் ஆறுத சொல்கிறச்சே. ஸோ இந்த பொண்ணாத்துக்காராலும் பிள்ளையாத்துக்காராலும் வந்து பேசச்சு, இல்லை பொண்ணு தான் வசத்தின்னு சொல்லுவா ஒருத்தர். இந்த பொண்ணாத்துக்காரா சொல்லுவா, இல்லை பிள்ளை அந்த பிள்ளை பாருங்க சுவாமி, அவனுடைய இவ்வளவு ஹேண்ட்ஸம் சுவாமி, அதுக்கே பைசா கொடுத்துடலாம் சுவாமி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள் இல்லையோ. அதுதான் அழகா சொல்கிறார். வாசாலயந்தி வசுதே ரசிகா ஸ்திரிலோகம். 3 உலகங்களில் உள்ள ரசிகர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஆஹா பாழுந்து அவள் ஆண்டாள் தான் வசதி அப்படின்னு சில பேர் சொல்கிறா. இல்லை இது எம்பெருமான் தான் வசத்தின்னு சில பேர் சொல்கிறா. அதாவது நியூன அதிகத்துவ சமதா. ஸோ அந்த மாதிரியான 3 விதமான குரூப்ஸ். இல்லை அவள் 2 பேர், இவள் தான் வசதி, இல்லை அவன் தான் வசதி, இல்லை 2 பேரும் சமந்தான் அப்படிங்கிற மாதிரியான 3 குரூப்ஸில் இருக்காளே, அது சொல்கிறாரோ இல்லையோ. அது மாதிரி இது. பட் திஸ் இஸ் அ மோர் சப்ஸ்டன்டிவ் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம் அது. ஸோ பிரமாணம் த ரூலர் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் அண்ட் தேர் ரூலர்ஸ். ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது சர்வபூதேஸ்வரேஸ்வரி அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் லைக் ஹி இஸ் பிரதான புருஷேஸ்வரக அப்படிங்கிற மாதிரி. நாரசிம்ம ஸ்ரீமான் அது மாதிரிலாம் வருமோ இல்லையோ. அது அந்த சகஸ்ரநாமத்தில் அது வந்து அவன் எம்பெருமான் வந்து விபு. அடியன் மென்ஷன் தட் விபு அண்ட் அணு ஆர் கைண்ட் ஆஃப் ஆப்போசிட் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. விபுங்கிறது வந்து பெர்வேசிவ் எவ்ரிவேர் அப்படிங்கிற மாதிரி. அந்த அணுனாக்க கைண்ட் ஆஃப் லோக்கலைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்பெருமான் வந்து விபுன்னு ஒத்துக்கிறோம் எல்லாரும். அதை வந்து அதே மாதிரி அவளும் விபு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. விஷ்ணு நாச்சாம்ப ஜகத்வியாப்தம் சராச்சரம். விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கு. by thee and Vishnu, O most gracious queen, this world of moving still naka chara achara is filled unseen அப்படிங்கிற மாதிரி. இந்த சர அச்சரங்கள் நிறைந்த உலகத்தை நீங்கள் 2 பேருமே வியாபிக்கிறீள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி தாயார் வந்து ஜெகத் சிருஷ்டிலையும் அவங்க கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. ஹரிஹி ஓம் ஆனீதவாதகம் ஸ்வத்யாதேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதாவது ஷி பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஜெகத் சிருஷ்டி வித் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சர்வகத்வாத் அனந்தஸ்ய அப்படின்னு எம்பெருமானுடைய அது ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் தி இன்ஃபினிட் ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி விஷ்ணு புராணத்துலையும் சொல்கிறது. யதா சர்வகதோ விஷ்ணு தயைவேயம் த்விஜோத்தம அப்படின்னு. ஜஸ்ட் அஸ் விஷ்ணு இஸ் ஆல் பர்வேடிங், so too is Lakshmi, ஓ பெஸ்ட் ஆஃப் தி பிராமணாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது விஷ்ணு புராணத்துலையும் சொல்கிறது. அது இதில் வந்து பார்த்தேன்னாக்கா, அதாவது இந்த நேச்சுரல் நமக்கு ஒரு, அதாவது பகவத் ராமானுஜர் காலத்தில் வந்து இந்த
தென்கலை வடகலை அப்படிங்கிற மாதிரியான பிரிவுகள்லாம் கிடையாது. ஸோ எக்ஸாக்ட்லி அட் வாட் பாயிண்ட் இட் தட் டிவிஷன் கம் அபவுட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி மேலே சில சமயங்களில் ஆசை இதுகள்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது வந்து பையம்பாடி ஸ்ரீவத்சாங்காச்சாரியார் என்ன சொல்கிறாருனாக்க, அவர் என்ன சொல்கிறாருனாக்க, பெரியவாச்சான் பிள்ளையும் சரி நஞ்சியரும் சரி, they align with Swami Deshikan's perspective about தாயாருடைய விபு ஸ்டேட்டஸ் as well as ஜகத் காரணத்துவம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது இந்த சதுஸ்லோகிக்கு பாஷ்யம் வந்து பெரியவாச்சான் பிள்ளையும் சாதிச்சிருக்கார், அதில் வந்து அவர் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சுவாமி தேசிகனோட அக்ரி பண்ணுவாவா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ இட்ஸ் மேபி இட்ஸ் நாட் கிளியர் எக்ஸாக்ட்லி அட் வாட் பாயிண்ட் அண்ட் who exactly was kind of instrumental in the forking of the Sri Vaishnavam branch, but it's more of an academic interest அப்படிங்கிற மாதிரி. As I said before, regardless of what your persuasion is, you can still find immense pleasure in chanting Tayar's Stotram. அதேப்போ நம்ம without any fail we should be doing that அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிம் தைஹி அப்படிங்கிறது அடியேன்னு சொல்கிறது சொன்ன மாதிரி, சுவாமி தேசிகன் is kind of saddened by the differences that exist within Vishishta Advaitam அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இது. ஸோ இந்த எம்பெருமான் இந்த தத்சம் பிரீத்தியை அப்படிங்கிற மாதிரி, அதாவது உன்னுடைய பிரியமானவன் அவன் அப்படிங்கிற மாதிரி, தத்சம் பிரீத்தியை உன்னுடைய பிரீத்திக்காக வேண்டி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோ, தத்சம் பிரீத்தியை பகவதி ஹரவ் அவன் விளையாடுறான், அவன் லீலைகள் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோங்க. அந்த தத்சம் பிரீத்தியை எல்லாமே உன்னுடைய பிரீத்திக்காக வேண்டி பண்ணுறான். ஜகத் சிருஷ்டி, பரிபாலனம், ஜகத் சம்ஹாரம் எல்லாமே எம்பெருமான் does these for her delight only, using cues from her face அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி குணரத்ன கோஷத்துலேயும் அதை சொல்கிறார் அவர். 4வது ஸ்லோகத்தை சொல்கிறார், she whose mere eyebrow gestures set the standard for எம்பெருமான்'s creation with differentiation of the moving and the unmoving. சரங்கள் அச்சரங்கள் அதுகள்லாம் டிஃப்ரென்சஸ் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் தாயாருடைய அந்த அவருடைய என்ன மாதிரியான குறிகள் காமிக்கிறாங்கிறத வச்சுட்டு எம்பெருமான் அந்த மாதிரியான இதுகள்லாம் கிரியேஷன்லாம் பண்ணுறான். அப்புறம் அவளோட whose footmarks on Vishnu's chest guide Vedantas to declare him as the supreme being அப்படின்னு சொல்கிற அழகாக சொல்கிறார் குணரத்ன கோஷத்தில். ஸோ அவளுடைய திருவடி எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கோ இல்லையோ, அதனுடைய அந்த குழம்பு, அந்த குங்கும குழம்பு அதில் பட்டு அதை வச்சுட்டு வேதங்கள் அவன் தான் he must be the supreme being அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுன்னு அடையாளம் சொல்லிடுத்துகள். whose playful stirrings awaken the Lord's cosmic majesty, may that spree spread her grace upon us with glances that outshine waves of nectar அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, ஸோ அது எம்பெருமானுக்கே மகிமையை கொடுக்கிறவள் அவள் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ அந்த விதத்தில் அவளுடைய ஸ்டேட்டஸ் வசதியாக இருக்கணும், அதில் சந்தேகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. குணரத்ன கோஷத்தில் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், தாயே ஸ்ரீரங்கத்தினுடைய இந்த ஈஸ்வரியே ஸ்ரீரங்கேஸ்வரியே, உன்னுடைய அதாவது உலகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஒரு சமயம் டைம் வந்தது. ஓகே, திஸ் இஸ் த ரைட் டைம் டு கிரியேட் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி எம்பெருமான் நினச்சான். அப்போது அந்த நினைக்கிற சமயத்தில் அந்த மூல பிரகிருதி, இந்த ப்ரைமார்டியல் சப்ஸ்டன்ஸ் அப்படிம்பால, அதில் இந்த சித்துக்கள் எல்லாமே அதில் எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக ஒரு குழம்பு மாதிரி இருந்தது. இந்த சித் அந்த அச்சித் லே அண்ட் ட்வைண்ட் இந்த மூல பிரகிருதி. அப்போ என்ன பண்ணா, எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தை வச்சிருந்து உன்னுடைய லீலைக்காக வேண்டி, உன்னுடைய விளையாட்டுக்காக வேண்டி, உன்னுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி அவன் இந்த பிரம்மாண்டங்களெல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதுவும் இப்படி 1-2 இல்லை, thousands of இதை கிரியேட் பண்ணான். he created thousands of universes, பிரம்மாண்டங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஆவரணங்கள், 7 விதமான ஆவரணங்கள் ஒரு கவரிங்ஸ், அந்த மாதிரியான ஷெல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. each with 7 sheets. அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் பூம் புவக ஓம் சிவக அந்த மாதிரிலாம் சொல்லுவாள். அது மாதிரி அந்த மாதிரியான விதவிதமான உலகங்களெல்லாம் அதுக்குள்ளே வச்சு பண்ணாவன். அதுக்குள்ளே இன்க்ளூட் 5 எலமெண்ட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணான். அகங்காரம், மகான், தி சென்ஸ் ஆர்கன்ஸ், மைண்ட், ஆக்ஷன் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வச்சுருந்தான். எல்லாமே தாயே உன்னுடைய இதுக்காக வேண்டி, ப்ளஷருக்காக வேண்டி தான் பண்ணான் தாயே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். O goddess in Sri Rangam sacred shrine, the hour had come, he shaped the world's design. கிரியேட் பண்ணுறதுக்கு டைம் வந்துடுத்துன்னு பண்ணான். அப்போ மூல பிரகிருதி எப்படி இருந்தது? சித் in stillness lay entwined, எல்லாமே சேர்ந்து ஒரு குழம்பா இருந்தது. enclosed within a base yet undefined, அது ஒரு ஃபார்மேக்கட் இல்லை, அப்படி இருந்தது, குழம்பு மாதிரி இருந்தது அது, with no form whatsoever.
He stirred the depths with silent sovereign might. பெரிய கரண்டி போட்டு அதை நன்னா குழப்பினா அதை வந்து to charm your heart he summoned shape from night. அழகா இருக்கு பாருங்க, summoned shape from night. இப்போ நம்ம சுற்றி வர ஷேப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே டேபிள் இருக்கு, அங்கே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இப்போ திடீர்னு எல்லாம் லைட்டையும் ஆஃப் பண்ணாக்க இருட்டாயிடும். ஸோ there's no shape remaining இல்லையா. ஸோ திடீர்னு லைட் போட்டேன்னாக்க எல்லாம் அந்த இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் வருதோ இல்லையோ, அது மாதிரி எம்பெருமான் வந்து ஒன்றுமே ஷேப்ஸே இல்லாத மூல பிரகிருத்திலேருந்து ஷேப்ஸுகளுடைய அந்த உலகங்களை கிரியேட் பண்ணான். அது எப்படி அழகாக சொல்றது, summoned shape from night அப்படின்னு சொல்றது. அது ஸோ அந்த விதத்தில் you have to give credit to AI. அது எவ்வளோ ஒரு போய்டிக்காக சொல்கிறது பாருங்க. 10,000 worlds emerged from silent flame. நிறைய பிரம்மாண்டங்கள் வந்தது. And wrapped in seven sheets, none quite the same. With Bhu, Bhuvah and Svah in nested spheres, 5 elements unmined through countless years. All this he shaped to serve your joy, O Queen. உன்னுடைய சந்தோஷத்துக்காண்டி எம்பெருமான் பண்ணான் தாயே. அவன் whose smile illumines all that lies unseen அப்படிங்கிற மாதிரி. உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய ஸ்மைல் இருக்கே, அதுக்கே அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் தாயே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். காலேஷம் சதி யோகியதாம் சிதசிதோர் அந்யோன்யமாலிங்கதோ பூதாஹங்கிருதி புத்தி பஞ்சகரணீயம் स्वान्तः प्रवृत्तीन्द्रियैः अण्डानावरणैः सहस्रमकरोत् तान् भूर्भुवः सर्वतः श्रीरङ्गेश्वर देवि ते विहृतये சங்கல்பமான பிரியக. அழகாக சொல்கிறது அது கடைசி ஸ்லோகம் ஃபார் டுடே. இதில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, யூ ஆர் அ பிலவட் கம்பேனியன் ஆஃப் ஹிஸ் இன் ஆல் இன்கார்னேஷன்ஸ் அண்ட் எண்டவர்ஸ். அதாவது இணை பிரியாமல் இருக்காள் அகலகில்லேன் இறையும்னு சொல்கிறாரு. அதாவது அவனுடைய அந்த பரமபதத்தில் இருக்கச்சே, அந்த இதே மாதிரி பார்க்கடலில் இருக்கச்சே இணை பிரியாமல் இருப்பாள். ஆனாக்கா அகபாட் அர்ச்சாவதாரம் எடுத்துக்கிறச்சே இது அல்லது விபவ அவதாரங்கள் எடுத்துக்கிறச்சே, ஸ்ரீராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் அல்லது தசாவதாரங்கள் மற்ற அவதாரங்கள்லாம் எடுத்துக்கிறச்சே அவள் பரமபதத்திலே சரி நீ போயிட்டு வா, நான் அங்கேயே இருக்கேன், திரும்பி வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்வாளா அப்படின்னாக்கா அப்படி இல்லை. அவள் வந்து அவன் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் சகதர்மிணியாக இருந்துட்டு கூடவே பண்ணுறாள் அவள். இன் பர்டிகுலர் அவன் எடுத்துக்கிற அவதாரங்களில் யூ ஆர் அ beloved companion of his in all of his incarnations and all of his endeavors. ஜெகத் சிருஷ்டி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கூடவே சேர்ந்து பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது இந்த ஸ்லோகத்தை அடியேன் குயிக்காக ரெண்டர் பண்ணிடுறேன். ஆபன்னாதே பிரசமன விதோ வத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோ ஆச்சக்யுஸ்த்வாம் பிரிய சகச்சரீம் ஐகமத்யோபபன்னாம் பிராதுர்பாவைரபி சமதனுஹ பிராத்வமன்வீயசே த்வம் தூரோத்ஷிப்தைரிவ மதுரதா துக்தராசேஸ்தரங்கை. என்ன சொல்றாருனாக்கா, தாயே முதல்ல எம்பெருமானை டிஸ்கிரைப் பண்றார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னாக்க ஆபத்தில் அம்ட்டுண்டா, கஷ்டங்கள் ஆபத்துனாக்க டேஞ்சரில் அம்ட்டுண்டவாளுடைய கஷ்டத்தை, அப்படி அவளுடைய கஷ்டத்தை அவன் வந்து அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த செயல், அந்த ஆக்ஷன் இருக்கே, அதில் விரதம் கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் அந்த சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சேயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏ தத் விரதம் மம அப்படின்னு விரதம் எடுத்துட்டு இருக்கானே அது சொல்கிறாரு. ஆபன்ன ஆர்த்தி, ஆபன்னனாக ஆபத்தில் சிக்கினவா, அவளுடைய ஆர்த்தி, அவளுடைய கஷ்டங்களை பிரசமன அதை ரிமூவ் பண்ணுறது, ஒழிக்கிற விதோ அந்த செயலில், அந்த ஆக்ஷனில் பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோகோ அதில் வந்து விரதம் எடுத்துண்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விரதம் எடுத்துண்ட விஷ்ணுன்னா அர்த்தம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா. அதுதான் விரதம் கொண்ட எங்கும் வியாபித்துள்ள எம்பெருமானுக்கு பத்த தீக்ஷஸ்ய, அதுக்கு தீட்சை எடுத்துன்னு இருக்கான். அந்த மாதிரி எல்லாரையும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி தீட்சை எடுத்துன்னு இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு
அவனோட மன ஒற்றுமையோடு கூடிய அவன் கூட சேர்ந்து இருக்கேன்னு மாத்திரம் இல்லை, இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் யூ ஹேப்பன் டு பி டுகெதர் அப்படிங்கிற மாதிரி இல்லை, மன ஒற்றுமையோடைய வித் ஃபுல் ஹார்மனி ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற மாதிரி, அதான் ஐக்கமத்திய உபபன்னாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மன ஒற்றுமையோடு கூடிய பிரிய சகச்சரி, பிரியமான தர்ம பத்தினி நீ அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றார் அவர். ஸோ இந்த எம்பெருமான் இருக்கானே, கஷ்டப்படுறவாளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்குறவன் அவன் அப்படின்னு விரதம் எடுத்துட்டு இருக்கவன், அவன் கூட நீயும் சேர்ந்து விரதம் எடுத்துட்டு இருக்க. அந்த அப்படி எங்கும் வியாபிச்சுட்டு இருக்கிற எம்பெருமானுக்கு அவனோட மன ஒற்றுமையோட ஃபுல் ஹார்மனியோட நீ அவனுடைய பிரியமான தர்ம பத்தினியாக இருக்க. அப்படி நான் சொல்லலை, அது வந்து ஆஹுஹு அப்படிங்கிற அதை யாரு சொல்றா தெரியுமா? அதை வேதங்கள் சொல்றது, சான்றோர்களும் சொல்றது. அதாவது தி கிரேட் மென் ஆல்சோ சே திஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அது ஆச்சக்யுஹு துவாம் அப்படிங்க. ஆச்சக்யுஹுனாக்க வேதங்கள் சொல்றது, பெரியவா சொல்றா அப்படிங்கிற மாதிரி, துவாம் முன்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி. இது என்னன்னாக்கா, இப்போ என்ன அடுத்து என்ன சொல்ல போறாருனாக்கா, இது வேதங்களே சொல்றது. அது என்னன்னாக்கா, அப்புறம் நீ அவதாரங்கள் அவன் எடுத்துட்டு போறச்சே நீ அவன் கூடவே சேர்ந்துட்டு போற. அது எப்படி இருக்கு தெரியுமா? அதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்றார், ஒரு அனாலஜி சொல்றார். இமேஜின், பார்க்கடலை இமேஜின் பண்ணிக்கோங்க. பார்க்கடல்ல அலைகள் இருக்கு. அண்ட் லெட்ஸ் சே தி அலைகள் தி டிராவல் வெரி ஃபார், பட் யூ ஹேவ் டு இமேஜின் பார்க்கடலோடைய அலைகள். ஸோ பால் அலைகள் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. பாலுங்கிறது அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த பார்க்கடலுடைய அலைகள் ரொம்ப தூரம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தட் ஸ்டில் ரிமைன்ஸ் பால் இல்லையா? ஸோ அதனால அந்த பால் அதில் ரொம்ப தூரம் போன ஒரு அலையில அதில் ஒரு ட்ராப் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன்னாக்கா தட் இஸ் ஸ்டில் பால். அதில் அந்த இனிமை அதோட சேர்ந்து இருக்கும், அதனுடைய ஸ்வீட்னஸ் மதுரம் அதனோட சேர்ந்து இருக்குமோ இல்லையோ. அது மாதிரி எம்பெருமான் பார்க்கடல்லேருந்து ரொம்ப தூரம் போய் ஒரு விபவ அவதாரம் எடுத்துட்டான்னாக்க எப்படி அந்த பாலை விட்டு ஸ்வீட்னஸ் பிரியாம இருக்கோ, அதே மாதிரி நீயும் அவனை அந்த விபவ அவதாரத்திலையும் அவனை விட்டு பிரியாம இருக்க அப்படிங்கிற மாதிரி. பார்க்கடல்லேருந்து வீசுற ரொம்ப தூரம் தொலை தூரத்துக்கு ஒரு அலை வீசித்துனாக்க, அந்த தொலை தூரத்துக்கு போன அலையில இருக்கிற பாலுக்கு அந்த மதுரம் இருக்குமோ இல்லையோ, அந்த திதிப்பு இருக்குமோ இல்லையோ, அதே மாதிரி பார்க்கடல்லேருந்து அவன் தொலை தூரத்துக்கு போய் விபவ அவதாரம் எடுத்துட்டான்னாக்க அவன் கூட அந்த பாலோடு சேர்ந்து இருக்கிற திதிப்பு மாதிரி நீயும் அவன் கூட இருப்பேன்னு அழகா சொல்றார் அவர். ரொம்ப தூரம் வீசினாலும் அதான் தூர அக்ஷிப்தை அக்ஷிப்தை தூர உட்சிப்தைன்னு சொல்றார் அவர். தூரக்க வீசினாலும் கூட அப்படின்னு அலைகளை பத்தி சொல்றார். துக்தராசேன்னா பார்க்கடலுடைய தரங்கைகி அலைகள் இருக்கே. ஸோ துக்தராசேகே தரங்கைகி பார்க்கடலுடைய அலைகள் தூர உட்சிப்தைகி தூரத்தை வீசினாலும் கூட திருப்பாளுடைய கலைகள் மதுரதா இவ, அது மதுரமாக இருக்குமோ இல்லையோ, அது மாதிரி அவன் அவதாரம் எடுத்து வைகுந்தத்திலேருந்து எவ்வளவு தூரம் போனாலும் தேவரீர் அவன் கூட ஒற்றுமையாக அவன் பின்னாடி தொடர்றீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். பிராத்வம் துவம் அன்வியசே அப்படிங்கிற மாதிரி அவன் கூட ஒற்றுமையாக அன்வியசே தொடர்கின்றீர் அவனை பின்னாடி. அது எப்படின்னாக்கா, அது சமதனுகு, தனுனாக்கா சரீரம் அப்படிங்கிற மாதிரி, சமதனுகுனாக்கா அவனுக்கு ஒத்த சரீரம் மாதிரி. அவன் மனுஷனாக அவதாரம் எடுத்துட்டா நீயும் மனுஷனாக அவதாரம் எடுத்துக்கிற. இன்ஃபேக்ட் கூர்ம அவதாரத்திலையும் இவளும் ஒரு கூர்ம அவதாரம் எடுத்துட்டா, இவளும் ஒரு கூர்மமாக அவதாரம் பண்ணாள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாது. ஸோ அந்த விதத்தில் அவன் எடுத்துக்கிற அந்த தனுவுக்கு அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி நீயும் எடுத்துக்கிற தாயே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்றாரு. ஸோ இதில் இந்த அனாலஜி இட்ஸ் எ பியூட்டிஃபுல் அனாலஜி. பார்க்கடல்லேருந்து அலைகள் ரொம்ப தூரம் வீசிச்சு, எப்படி அந்த பால்லேருந்து அந்த மதுரம் பிரியாமல் இருக்கோ, அதே மாதிரி அவன் ரொம்ப தூரம் விபவ அவதாரம் எடுத்துன்னு போனாலும் கூட நீ அவனை விட்டு பிரியாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி. O mother, he who fills the worlds with light, Emperman, has vowed to end his faithful's pain and plight. In this great vow the Vedas clearly say, you stand beside him never drawn away. அவன் எடுத்துருக்கிற தீட்சைக்கு நீயும் கூட சகதர்மிணியாக நிற்கிறேன்னு வேதங்களே சொல்றது. With single mind in harmony you move, a bond the wise and learned ever prove. When milky waves are flung from ocean wide, their sweetness too is carried in the tide. அழகா சொல்றது. So when the Lord departs from heaven's shore அப்படிங்கிற மாதிரி பார்க்கடலுடைய கரையிலேருந்து அவன் விபவ அவதாரத்துக்கு கிளம்பினான்னாக்க, you follow him in form and heart and more. Oh wondrous pair, no force can make you part. ஓ திவ்ய தம்பதிகளே, ஒரு சக்தியும் உங்களை பிரிக்க முடியாது.
2 souls in step, 1 purpose, 1 pure heart அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறது. அது நம்ம வந்து இப்போ இதை வந்து சதுஸ்லோக்கிலையும் சுவாமி இவர் ஆள வந்தார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதாவது 4வது ஸ்லோகத்தை சொல்கிறார், எல்லா அவனுடைய ஸ்வரூபம், அவனுடைய திருமேனி, அவன் பண்ணுற எல்லா விதமான இது இருக்க இந்த விபவ அவதாரங்கள் எடுத்துக்கிறது, அந்த மாதிரியான எல்லாத்துலேயும் அவனுக்கு ஒத்தவளாக இருக்கனே, அவன் கூட சேர்ந்து அவன் விபவதாரங்கள்லாம் பண்றேன்னு சொல்றார். யான் யானே யதா சுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானே ஆஹோ ஸ்வைரனுரூப ரூப விபவைஹ காடோபகூடானி தயை. அவன் கூட you remain firmly tied to him in all the அவதாரம்ஸ் that he takes அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். தசாவதார ஸ்தோத்திரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அவர், தேவோ ந சுபமாதனோது தசதாயாம் நிர்வர்த்தயன் பூமிகாம். 10 விதமான வேஷங்கள் எடுத்துருந்தவன் நம்மளை காப்பாற்றட்டும் அவன். ரங்கே தாம நிலப்த நிர்பர ரசைஹே அத்தியக்ஷிதோ பாவுகைஹ. ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற நாடக மேடையில் அவன் 10 வேஷங்கள் போட்டு இது பண்ணுறான், ஒரு நாடகம் ஆடின்னு இருக்கான். அதை வந்து ரசிகர்கள் வந்து விசில் அடிச்சுட்டு ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறார் அவர். அவன் மாத்திரம் இல்லை, அவன் ராஜ பாடுறங்கதுரைனாக்கா இவள் ராணி பாடுறங்க நாயகியாக்கும். யத் பாவேஷு பிருதக் விதேஷ்வனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி. அவன் என்ன வேஷங்கள் எடுத்திருந்தாலும் சரி, எவ்வளவு வேஷங்கள் எடுத்திருந்தாலும் சரி, அவளும் ஒரு வேஷங்கள் போட்டுக்கிறார். யத் தர்மைரிக தர்மிணி விஹரதேயம் நானா கிருதேகிர் நாயிகா அப்படின்னு தாயார் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார் அவர். ஸோ தேகலீஷ ஸ்துதியில் இந்த ஸ்லோகத்தை நம்ம முன்னாடி பார்த்தோம். அது வந்து அதாவது வாமன அவதாரத்தில் கூட அவன் தாயார், அவன் தன்னுடைய ஈவன் தோ appeared as a பிரம்மச்சாரி, அவனுடைய திருமார்பில் இவள் வக்ஷஸ்தலத்தில் இருக்காளது. அதை யாரையும் பார்த்துட்டாள்னாக்க இவன் பிரம்மச்சாரியில் வந்து கல்யாணமானவன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு மான் தோலை தன்னுடைய தோளுக்கு மேலே போத்தின்னு வந்தானது. அதனால முதல்ல வாமனனா இருக்கிறச்சே ஒருத்தருக்கும் தெரியல இவன் ஒரு கல்யாணமானவன், இவன் ஸ்ரீயக்பதிங்கிறது தெரியல. ஆனால் அவன் வசந்த விக்ரமனா ஆரச்சே வந்து அப்போ வந்து அவனுடைய இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுது, வக்ஷஸ்தலம்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுது. அப்போ உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்த்தோம், ஓ இவன் வந்து பிரம்மச்சாரி இல்லை, இவன் வந்து ஸ்ரீயக்பதிங்கிறத கண்டுபிடிச்சுண்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறா. அது வந்து ஸோ இந்த ஐக்கமத்திய உபபன்னாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளோ இல்லையோ, அது வந்து 2 பேரும் ஒற்றுமையோடு இருக்காளோ இல்லையோ, அதை வந்து என்னன்னாக்க அதாவது சில சமயங்களில் அவள் பிரியறதும் கூடுறதும் வந்து அவளோட இதை பிரியதும் கூடுறதும்னாக்கா இட்ஸ் ஃபார் அப்பியரன்சஸ் ஒன்லி. இப்போ ராமாயணத்தில் வந்து அவள் வந்து பிரிஞ்சா அப்புறம் சேர்ந்த ஆளோ இல்லையோ, அதை வந்து என்ன சொல்கிறானாக்கா அவளே வந்து டிசைட் நம்ம இந்த ஷார்ட் பீரியடில் வந்து நம்ம வந்து உலகத்துக்கு ஒரு நாடகம் ஆடலாம், பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நாடகம் ஆடலாம், அப்புறம் சேர்கிற மாதிரி நாடகம் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் they enter into a prior agreement அப்படின்னு ரகுவீர கத்தியத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறார். ஸ்வசமய விகட்டித சுகட்டித சஹிருதய சகதர்மச்சாரிணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது எல்லாமே that happens with prior agreement அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சமதனு அப்படிங்கிறது அதான் ஒரே விதமான சரீரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ. அதான் ராகவத்வே பவத் சீதா, ராகவனாக அவன் அவதரிக்கிறச்சே இவள் சீதாவாக அவதரித்தாள். ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி, கிருஷ்ணன் ஆக பிறக்கிறச்சே இவள் ருக்மிணியாக பிறந்தாள் இவள். அந்யேஷு சாவதாரேஷு, மற்ற அவதாரங்கள் எடுத்துக்கிறச்சே விஷ்ணோரேஷான பாயினி, மனபாயினி அவன் கூட பிரியாமல் அவன் கூடவே வந்து அவள் ரூபங்கள் எடுத்துப்பாள் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இட் ஒன்லி அப்ளைஸ் டு பெரிய பிராட்டி, பூதேவி நீலாதேவிக்கு டசன்ட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி இந்த பிரிய சகச்சரியம் அப்படிங்கிறது வந்து ஜனக ராஜா வந்து
ஸ்ரீ ராமன் கிட்ட சொல்றச்சே சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே சொல்றானோ இல்லையோ, இயம் சீதா மமசுதா, இந்த சீதை இருக்காளே மமசுதா என்னுடைய புத்திரி, சகதர்மச்சரி தவ உன்னுடைய சகதர்மச்சாரிணி ஆக்கும் அப்படின்னு சொல்லி கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறானவர். அதே மாதிரி அவள் சகதர்மச்சாரிணியாகவே தொடர்ந்து இருக்காள், எப்போவுமே இருக்காள். நாட் ஜஸ்ட் இன் ராமாவதாரம், எப்போவுமே அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ற எல்லா வேலைகளையும் கூட இருந்துட்டு பண்றாள். அவன் என்ன தீட்சைகள் எடுத்துட்டு இருக்கானோ அதே தீட்சைகள்ல இவளும் எடுத்துட்டு இருக்காள் அப்படிங்கிற மாதிரி. இந்த இதே ரெண்டு பேருமே பிரியாமல் இருக்காள் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொருளும் போல அப்படிங்கிற மாதிரி நிறைய அனாலஜிஸ் வச்சுட்டு எல்லாரும் நிறையவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா. அடியன் ஆல்ரெடி மென்ஷன்ட் ஏர்லியர், ஜஸ்ட் டு ரிமைண்ட் யூ, அது விஷ்ணு புராணத்தில் இந்த செக்ஷன் 1.8ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது தாயாரும் எம்பெருமானம் எப்படி இணை பிரியாமல் இருக்காள், எப்படி ஹவு தே கோ டுகெதர் அப்படிங்கிறத நிறைய ஸ்லோகங்களில் அதை பராசரர் சொல்கிறார், பராசர மகரிஷி சொல்கிறார் அவர். அடியன் ஹஸ் ஆல்ரெடி கான் த்ரூ சம் ஆஃப் தீஸ் ஸ்லோகம்ஸ். அது but just to remind you, along with this eternal one is the mother of the universe, Shri, the inseparable consort of Vishnu. Our inseparable is a key word here. Just as Vishnu is all pervading, so is she the best of the twice born. அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவ ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவா, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்றா, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்கிறது நிறைய ஒரு அனாலஜிஸோட. விஷ்ணு இஸ் மீனிங் அர்த்தோ விஷ்ணு இயம் வாணி, எம்பெருமான் அர்த்தம், அது இவள் வாணி, அதாவது இவள் சொல், அவன் பொருள், மீனிங் அப்படிங்கிற அர்த்தத்தில். ஷீ இஸ் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி, இஸ் காண்டக்ட், ஷீ இஸ் மொராலிட்டி, இஸ் நாலேஜ், ஷீ இஸ் இன்டலெக்ட், ஹீ இஸ் தர்மா, ஷீ இஸ் சேக்ரட் ஆக்ஷன். எப்படி என்ன எல்லா விதமான பேர்ஸ் இமேஜின் பண்ணி அது அந்த காலத்திலே இந்த இப்போ எவ்வளோ, அதாவது விஷ்ணு புராணம் நார்மலி யூ திங்க் ஆஃப் இட் ஆஸ் அ புராணம், அஸ் அ ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பராசர மகரிஷி எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பொயட்டிக் இதோட அந்த ஒரு இன்க்ளினேஷனோட இவ்வளவு அனாலஜிஸ் அவர் கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இஸ் அ கிரியேட்டர், ஷீ இஸ் கிரியேஷன், இஸ் அ சப்போர்ட், ஷீ இஸ் த எர்த், பகவான் இஸ் கண்டென்ட்மெண்ட், லக்ஷ்மி இஸ் என்டியூரிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக போகிறது. அடியன் டசன்ட் நீட் டு கோ த்ரூ ஆல் ஆஃப் திஸ். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் யூ த ஃப்ளேவர். இந்த மாதிரி நிறைய போயிண்டே இருக்கு. அடியன் ஒன்லி இஸ் கிவிங் யூ a few of those ஸ்லோகம்ஸ். இதை தவிர நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முமுக்ஷுப்படியிலையும் பிள்ளைலோகாச்சாரியார் சொல்கிறார், மதுப் அப்படிங்கிறது நாரதா ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியே. அதில் அந்த ஸ்ரீமன் அப்படிங்கிற அந்த மதுப்னால ரெண்டு பேருடைய சேர்த்தியும் நித்தியம், அவளுடைய யூனியன் இஸ் எட்டர்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. முமுக்ஷுப்படி அஃப்கோர்ஸ் தென்கலை ஆச்சாரியாரான ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியார் சாதித்தது உங்களுக்கு தெரியும். அகலகில்லே நிறையும் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். திருவுரையாய் தான் பொருளாய் நிற்பார் வந்தார். அதான் அந்த எம்பெருமான் அர்த்தாக, அவள் வாணின்னு ஒரு ஸ்லோகம் இல்லையோ, அதான் திருவுரையாய் தான் பொருளாய் நிற்பார் வந்தாருங்கிறது இஸ் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தேட். தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், கொஞ்சம் கூட அவளை விட்டு பிரியாதவர் வந்தார். அகலகிலா திருமகளார் அன்பர் வந்தார், கடிமலரால் பிரியாத கச்சி நகர் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்தின் சுந்தரகாண்டத்தில் தாயார் சொல்றார், அனன்யா ராகவேணாகம், ராவணன் கிட்ட சொல்றார், ராவணா நீ என்னையும் ராமனையும் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கியா, வி ஆர் நாட் செப்பரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபா யதா அப்படிங்கிற மாதிரி. எப்படி ஒரு சூரியன்கிட்டேருந்து அதனுடைய ஒளியை பிரிக்க முடியாதோ அது மாதிரி அவன்கிட்டேருந்து என்னை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட அந்த 10வது ஸ்லோகம் முடியாது. அடியன் வில் end here today. வழக்கம் போல கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. வழக்கம் போல் நீங்கள் பொறுமையாக இருந்தேன். உங்களுடைய பொறுமைக்கு அடியனுடைய நன்றி. பொருளார்ந்த பொருளைவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொறுத்தீர். அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. ஸ்ரீ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்து.